ஹலோ பசங்களா. A very good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா பசங்களா? ஹாய். குட் மார்னிங் பாலாஜி. குட் மார்னிங் தனுஜா. very happy to see all of you பசங்களா. நம்ம Xylem Tamil சேனல்ல நம்ம இன்னைக்கு NEET 2025 கான ஒன் ஷாட் சீரீஸ்ல entire reproduction unit. So from zoology perspective நமக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? So human reproduction and reproductive health, இது ரெண்டுமே we're going to சூப்பர்வா இன்னைக்கு ஒன் ஷாட்ல கவர் பண்ண போறோம். ஓகே பசங்களா, is that clear? Okay, so good morning Badri, Shweta, குணசேகரன். சீரீஸ் பேர் தான் வேறு, பட் ஆனால் நம்ம வந்து ஒன் ஷாட்லேயுமே வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக மூவிங் ஃபார்வர்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய சீரீஸ் வந்து காத்துட்ருக்கு. நம்ம சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கொஸ்டின்ஸ்லேருந்து ரிவிஷன் சீரீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ செக் அவுட் அவர் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ ஃபாலோ ஆல் த லைவ் செஷன்ஸ் எவ்ரி டே. ஓகே பசங்களா? அண்ட் ஆல்சோ நம்ம சாட் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி ஃப்ரீ நோட்ஸ்க்கான ஆக்சஸும் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ நவ் இஃப் யூ சி நம்ம Xylem உடைய ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து மார்ச் 26லேருந்து ஆரம்பிக்க போகுது பசங்களா. அண்ட் இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸை நீங்கள் வாங்கிறதுனால உங்களுக்கு லைவ் செஷன்ஸ், மாக் ப்ராக்டிஸ், ஓகே, நிறைய பசங்க கேட்குறீங்க இல்லையா மேம், டெஸ்ட் சீரீஸ் வேணும், எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதுக்கான ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக நம்ம டீச்சர்ஸ் உங்களுக்காகவே டிசைன் பண்ண ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ ரெகுலரான ஒரு ஃபீட்பேக் சிஸ்டமும் உங்களுக்கு இந்த ஒரு கிராஷ் கோர்ஸில் கிடைக்கும். ஸோ இதிலிருந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. அண்ட் நம்ம ஆஃப்லைன் நம்ம ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 20,000 rupeesக்கு நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்க்கான ஆக்சஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அவைலபிளாக இருக்கும். ஓகே பசங்களா, ஸோ மார்ச்லேருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தான் ஆல்மோஸ்ட் 1 வீக்கில் கிளாஸஸ் ஆரம்பிச்சிரும். ஸோ டெஃபினெட்லி கம் அண்ட் என்ரோல் ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும் இது பசங்களா, டெஃபினெட்லி. ஓகே, இஸ் தட் ஓகே? ஆல் ரைட். அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி 11th and 12th பசங்களுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு April 3rd நம்மளோட ஹைப்ரிட் கேம்பஸ் கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு 11th and 12th பசங்களுக்கு ஆஃப்லைன் சென்டரில் 10 நாள் ஃப்ரீ கிளாஸஸ் நடக்க போகுது பசங்களா. ஸோ டெஃபினட்டாக நம்மளோட கோயம்புத்தூர் சென்டரை விசிட் பண்ணுங்கள். அண்ட் விசிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், லைப்ரரிக்கான ஆக்சஸாக இருக்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்க போகுது. ஸோ டெஃபினெட்லி கோ அண்ட் கிவ் இட் அ ட்ரை. ஓகே பசங்களா, இஸ் தட் ஓகே? ஆல் ரைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் நம்ம சென்டர்ஸில் காத்துட்ருக்கு. ஸோ ஐதர் இந்த நம்பரை கால் பண்ணி என்கொயர் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக சென்டர்ஸை விசிட் பண்ணி உங்களோட ஸ்காலர்ஷிப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ பயங்கர ஃபயரில் வந்து எல்லாரும் வந்து கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பசங்களா. ஸோ இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், அல்லது நம்ம சேட் பாக்ஸில் ஆல்ரெடி லிங்க் போட்டாங்க. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த செஷனுடைய PDFஸை நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் இஸ் ஆப்வியஸ்லி அ மோர் ஆக்சசபிளான ஆப் ஃபார் யூ. அண்ட் அங்கே ஃப்ரீ நோட்ஸ் கிடைக்கிது அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாமே உங்களோட சேட்டில் வந்துடும். ஓகே, ஸோ அதனால நம்ம ஃப்ரீ நோட்ஸ்க்காக வேண்டி இந்த ஒரு குரூப்பில் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஓகேவா? இஸ் தட் ஓகே?
ஆல் ரைட். ஸோ இங்கே வந்து நம்ம சிக்கந்தர் சாரோட வெபினாருக்கான ஃபைனல் கால் இது பசங்களா. ஸோ நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி சிக்கந்தர் சார் உங்களுக்காக வேண்டி காத்துட்ருப்பாரு. ஸோ உடனடியாக இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவர் வெபினாரில் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறார் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவில். சரியா? All right, now coming to human reproduction. Shall we start? Yes, Shruthi ma'am class la iduva energy level irukano pasangla. Stars therikka vidunga pasangla. Every one of you, I want to see hyper energy in the chat box. Yes, today we're going to cover human reproduction as well as reproductive health. Okay, so one shot la இந்த ரெண்டு சாப்டரையுமே நம்ம டாப் டு பாட்டம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இடையில I'm going to give you some practice questions also. ஸோ அதனால follow with me throughout the class so that இதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி ஒரு தடவை தனியாக வந்து இந்த சாப்டர்ஸை எடுத்து படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு டான்னு நம்ம ஒரேடியாக முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ் எவ்ரிபடி? ஓகே, முடிச்சிடலாமா? Yes, that's the spirit. Tanuja, Badri, Rafa, Syed Ali, Gunashekaran, Arini, Percy. Yes, that's the spirit. Very, very good energy, pasangla. So now if you see in the human reproduction chapter la vande, we are going to see this in the in ஒரு sequence of events. Okay, so என்ன மாதிரி sequence of events ma'am? Human reproduction அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக we are looking at fertilization. ஸோ ஃபர்டிலைசேஷனில் தான் என்ன ஆகுது? மேலோடைய செக்ஸ் செல் அண்ட் ஃபீமேலோடைய செக்ஸ் செல் இஸ் ஃபியூசிங் டு ஃபார்ம் அ ஜைகோட். நான் இந்த ஒரு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நடக்கிற ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் என்னென்ன, போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் என்னென்ன, இது எல்லாமே வந்து we are going to see. Yes, medico tube, this is part of your 12th standard syllabus அப்படிங்கிறதுனால definitely for boards also this is useful, but we are going to focus mainly on a NEET perspective. ங்கிறப்ப practice question I'm obviously going to give your NEET previous year questions. Okay, everyone, is that okay? So even for those of you who are preparing for the board exam, okay, biology board exam prepare பண்றவங்களுக்கு கூட இந்த class definitely useful-ஆ இருக்கும். Okay pasangla, is that clear? Okay, so human reproduction வந்து பாத்தீங்க அப்படின்னா this is what we are going to see as the timeline. Okay, first எங்க ஆரம்பிக்க போறோம்? We are going to start with gametogenesis. Okay, so gametogenesis is making the gametes, forming of the gametes. So it is the sperms in the male, ova in the female. So from gametogenesis, what is going to happen? In the male sperm வந்து has to reach the female egg. So adhikana transfer process is known as insemination. After insemination, there is fertilization. So fallopian tube la poi, when both of these cells will meet, there is fertilization that will take place. Now இந்த ஒரு fertilization processக்கு அப்புறமா there is implantation. அதாவது once fertilization is done, uterusல போய் இந்த ஒரு group of cells வந்து will go and attach. So இந்த attachment is known as implantation. After implantation, அந்த ஒரு bundle of cells வந்து is going to make a beautiful life over there called as gestation. The entire embryo is going to develop into a proper human-like form, which is your gestation. So after gestation, there is going to be the birth of the baby, which is the parturition process. Clear? Is that clear, everyone? Okay, all right, good. So இததான் நம்ம வந்து in detail we are going to see. But before looking at the process, நம்ம anatomically we have to see how does the male and female reproductive system look. அதில் என்னெல்லாம் components இருக்கு, அதில் என்னெல்லாம் glands இருக்கு, அவங்களோட ரோல் என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு then we are going to move into the actual processes. அதாவது இந்த ஒரு gametogenesisல இருந்து ஒவ்வொரு ப்ராசஸையுமே we are going to see in detail.
சரியா? So starting with the male reproductive system. First of all, location எங்க இருக்கு? It is in the pelvic region, in the lower abdominal pelvic regionல தான் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு male reproductive systemல அப்படின்னா, there is testis, accessory duct, glands and the genitalia. So if you look at the diagram, this is how your entire male reproductive system will look like பசங்களா. And இங்க main the primary sex organ in the male is nothing but the testis. இந்த ஒரு டெஸ்டிஸ்ல தான் நம்மளோட மெயினான செக்ஸ் செல் which is the gamete or the sperm cells வந்து are going to grow here in the testis. ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக வேண்டி எங்கே இருக்குது இந்த டெஸ்டிஸ் அப்படின்னா, அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியில் ஒரு பவுச் மாதிரியான ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்க்ராட்டம் அப்படிங்கிற அந்த பவுச்சில் இட் இஸ் ப்ரெசென்ட். எதுக்கு அப்படின்னா, இதோட டெம்பரேச்சர் 2-2.5 டிகிரி கம்மியாக இருக்கும் பாடி டெம்பரேச்சரை விட. ஸோ இந்த கம்மியான டெம்பரேச்சர் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கு தேவை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த ஒரு outside the abdomen setup வந்து is going to be very very helpful. Okay, now size வந்து roughly 4 to 5 centimeters in length, 2 to 3 centimeters in width வந்து இருக்க போகுது. now இந்த ஒரு testis சுத்தி வந்து கண்டிப்பா ஒரு dense layer வந்து கவர் பண்ணியிருக்கும். ஓகே, now இந்த ஒரு testis குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா 250 testicular compartments or lobules இருக்கும். and இந்த ஒவ்வொரு lobule குள்ளியுமே 1-3 seminiferous tubules இருக்கும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்த லோபியூல்ஸ்குள்ள இந்த ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயுமே காயில்டான செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். அண்ட் அங்கே தான் நமக்கு ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு tubuleல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, there's going to be 2 kinds of cells, which is the male germ cell and the Sertoli cell. So male germ cells or the spermatogonia தான் வளர்ந்து வந்து it is going to give rise to the sperms. Now Sertoli cells வந்து இந்த வளர்ற spermsக்கு nourish பண்றதுக்கு ஒரு support cells it is going to function. ஓகே பசங்களா, நான் இது 2 செல்லுமே செமினிஃபரஸ் டிபியூலுக்கு உள்ள இருக்கு. நான் செமினிஃபரஸ் டிபியூலுக்கு வெளியில அவுட் சைடில் வந்து இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸில் வந்து முக்கியமான ஒரு செல் இருக்கு கால்டு லேடிக் செல்ஸ். இந்த லேடிக் செல்ஸ் தான் இஸ் கோயிங் டு produce the male hormones, the male androgens called the testicular hormones. Clear everyone? Is that okay? Yes. Now when you look at the view in detail, you can see in the kuti cells are all your spermatogonia. Anganga you have the longana cells which is your Sertoli cells. Anganga vandu can you all see this irregular kind of oval cells which are your Sertoli cells, and then you also have a little bit of spermatozoa that you can see. This is the view of the seminiferous tubule. கிளியர் பசங்களா? ஸோ இங்கே டெஸ்டஸ்குள்ள செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ள ஸ்பெர்ம்ஸை ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து வெளியே வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரணும் இல்லையா, அதுக்கு தான் வி ஹாவ் த மேல் ஆக்சசரி டக்ட்ஸ். யாரெல்லாம் இந்த ஆக்சசரி டக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் த ரெட்டடெஸ்டிஸ். அது வந்து செமினிஃபெரஸ் டிபியூலிருந்து ஜஸ்ட்டு அந்த டிபியூலுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு வந்து we have the retitestis. இந்த retitestis வந்து will lead the sperms into the vasa efferentia. இந்த vasa efferentia வந்து நம்ம டெஸ்டிஸ்லேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு, ஸோ செமினிஃபெரஸ் டிபியூல்லேருந்து வெளியே ரெட்டடெஸ்டிஸ் கொண்டு வந்துடும். அங்கேருந்து டெஸ்டிஸ்க்கு வெளியே கொண்டு வரதுக்காக வேண்டி வி ஹாவ் த வாசா இஃபெரென்ஷியா. நான் டெஸ்டிஸ்க்கு வெளியே வந்த உடனே என்ன இருக்குது, ஒரு சூப்பர் காயில்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது கால்டு எபிடிடைமிஸ். இங்கே தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகி மெச்சூர் ஆகி இங்கே வெயிட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் வந்து இதை வெளியே எடுத்துகிட்டு வரத்துக்கான நம்ம இந்த எபிடெமிஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் யூரினரி பிளாடர் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இஸ் த வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ பிளாடரில் லூப் ஆகி இது வந்து ஒரு முக்கியமான ஆர்கன் கால்ட் த செமைனல் வெசிக்கிள். அந்த ஆர்கனுடைய டக்டோட சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு ஃபியூஸ். ஓகே, ஸோ செமினிஃபெரஸ் டு அதாவது செமைனல் வெசிக்கிளோடைய டக்டும் இந்த ஒரு வாஸ் டெஃபரன்ஸும் இஸ் கோயிங் டு fuse. இந்த fuse ஆன duct தான் is called the ejaculatory duct.
okay, and in the ejaculatory duct வந்து is going to now go into the urethra. So bladder க்கு கீழ urethra ஆகும்போது அதோட சேர்ந்து இந்த ejaculatory duct too, it is going to fuse together and it will come down and go outside the body through the opening in the penis called the urethral meatus. Clear? So நான் சிம்பிளா உங்களுக்கு வந்து ஒரு flow chart போட்டு கொடுத்திருக்கேன், so that it's going to be very easy for you to remember it. சரியா பசங்களா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கிடச்சிரும் நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த நோட்ஸ் வந்து வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? Yeah, so seminiferous tubules in the retitestis, then the vasa efferentia, epididymis, then the vas deferens is going to take the sperms up to the seminal vesicle, and anga duct oda fuse agi it's going to form the ejaculatory duct to the urethra, urethral meatus. Clear? Now the external genitalia is the penis in male. So special kinds of tissue will help in erection of the penis. Adha insemination it's going to help. Now tip of the penis will be slightly enlarged, which is called as the glans penis. Okay, and adu sutti oru loose fold of skin irukum, which we call as the foreskin or prepuce. Okay, clear? Okay everyone? Alright. So in the flow of sperm is going to bring the sperms from the testis to the external genitalia, which is the penis, and outside the body. Okay. Now in the transport appa இந்த ஸ்பெர்ம்ஸுக்கு ஒரு சில நரிஷ்மெண்ட் தேவைப்படும், ஒரு சில எனர்ஜி தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் டெபாசிட்டட் இன் த ஃபீமேல் பாடி, அது ஆல் த வே ஃபர்டிலைசேஷன் வரைக்கும் உயிரோடு இருக்கணும், அதுக்கு அந்த அளவுக்கான நரிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் ஒரு சில ஆக்சசரி கிளாண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த மேல்ஸ். ஓகே, ஸோ என்ன கிளாண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி தேர் இஸ் த செமைனல் வெசிக்கல் விச் இஸ் பேர்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒன்று இருக்குது, and then the paired bulbourethral gland. Okay, so இந்த மூணு glandsum சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு fluid is called as the seminal plasma. So இந்த seminal plasmaல என்ன இருக்கு? Fructose, calcium, enzymes, இது எல்லாமே is going to support the sperms and nourish it until the time it will reach the egg in the female body. Okay, and bulbourethral gland special they will secrete some fluid, some mucus that will help in the lubrication of the penis during the transfer of the sperm. Okay, clear? So in the seminal plasma is very rich in fructose, calcium and enzymes. Remember that pasangla. So adha base panni da the sperms are going to survive until they reach the egg. That's about your male reproductive system. Clear? Now moving on to the female reproductive system. Location எங்க இருக்கு? அதே மாதிரி pelvic regionல தான் இருக்கு. Okay, so என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ovaries, oviduct, uterus, cervix, vagina and the external genitalia. And இங்க females-ல reproductive system னு சொல்லும்போது additionally mammary glands are also present for the nourishment of the child. Clear? So when you look at the female reproductive system, இதுதா diagram. So now when you see here the main primary sex organ யார் இங்கே அங்க testis மாதிரி இங்கே is going to be the ovaries. Okay, so ovaries ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there are female gametes or the ova which will be eventually released, and if there is fertilization then female oda body la the child will grow and then the mammary glands will be used for nourishment. Okay, so எங்க இருக்கு ovary அப்படினு பாத்தீங்கன்னா lower abdomenல ரெண்டு பக்கமும் we can find the ovaries. 2 to 4 centimeters in length ஒரு oval shaped ஆன organ இது. Now இங்க பாத்தீங்க அப்படின்னா pelvic wall ஓட இந்த ஒரு ovary strong ஆன ligaments ஓட connect ஆயிருக்கு. So pelvic wall ஓடையும் connect ஆயிருக்கு, uterus ஓடையும் connect ஆயிருக்கு. Okay, now there is definitely a thin wrapping paper around this organ also. So ஒரு thin ஆன ஒரு epithelium is present here. Now if you look at the ovary,
ரெண்டு ரீஜனா நம்ம இதை வந்து பிரிக்கலாம். ஒன் இஸ் த கார்டெக்ஸ் ஆர் தி அவுட்டர் லேயர் அண்ட் மெடியூலா ஆர் த இன்னர் லேயர். ஓகே, ஸோ கார்டெக்ஸ் அண்ட் மெடியூலா இருக்கு. மெடியூலாக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் நிறைய பிளட் வெசல் சப்ளை இருக்கும், நிறைய ஆர்டரிஸ் உள்ள வருது, வெயின்ஸ் வெளியே போகிறது எல்லாமே வந்து வில் பி தேர் இன் த medullary region. பட் கார்டெக்ஸில் தான் வந்து நமக்கு மேஜராக ஆல் த ovarian follicles எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு பி ப்ரெசென்ட். ஓகே பசங்களா, நான் இந்த ஒரு ஓவா வந்து இந்த ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆன பிறகு எங்கே போகும், அதை உடனே பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு we have the fallopian tubes. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபெலோப்பியன் டியூப் வந்து கரெக்டாக அந்த எக் வந்தால் விழணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஃபனல் மாதிரியான ஷேப் இஸ் தேர் which is called the infundibulum. அதில் லபக்குன்னு அந்த எக்கை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் called the fimbrae which will help in collecting the ovum. ஓகே, ஸோ once the ovum is collected, இந்த ஃபனல்லிருந்து it will go into another tube like structure. கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆம்பியூலா. இட்ஸ் த வைட் பார்ட் ஆஃப் தி ஓவிடக்ட். அது வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும், இட் வில் நேரோ டவுன் இன்டு அ ஸ்மால் டியூப் விச் இஸ் த isthmus. நான் இந்த isthmus தான் will join the uterus and drop the egg in the uterus. Clear? So ovary-lerundu infundibulum will catch it, go to the ampulla, isthmus and then the uterus. Now in the ampullary region, or more specifically ampullary isthmus junction la irukra region la dhaan namakku fertilization nadakum. Clear everyone? Is it clear? So let's quickly go over a question. NEET 24 la கேட்டிருக்கிற கேள்வி, fallopian tube ஓட பார்ட் எது இதுல கிடையாது. இந்த மாதிரி ஒரு சப்ப கொஸ்டின் எதுக்கு நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னா, இப்போ கிளாஸில் எல்லோரும் தூங்குறீங்களா, காலங்காத்தால் எந்திரிச்சு இப்போ தான் எந்திரிச்சு சாப்பிட்டோம் மேம் அப்படியே ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிஜமாவே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்குறதுக்காக வேண்டி? எஸ், தூங்குறீங்களா இல்லையா? இல்லையா? ஓகே, பத்ரி, தனுஜா, வெரி குட். Very good Abhinesh, Syed, Abhishek, Abhi, very good, excellent பசங்களா. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 4 யூட்டரின் ஃபண்டஸ் தான் கண்டிப்பாக ஃபலோப்பியன் டியூபோட ஒரு பார்ட் கிடையாது. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி ரொம்ப மண்டை உடச்சிக்காதீங்க, தூங்குறீங்களா இல்லையான்னு செக் பண்ணேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ரைட். ஸோ நவ் கம்மிங் இன் டு த யூட்ரஸ். வென் யூ கம் டு த யூட்ரஸ், it is a single inverted pear shaped structure. Okay, ligaments எல்லாமே அந்த pelvic wall ஓட ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணியிருக்கு. நான் இந்த யூட்ரஸ் வந்து will open out into the cervix and the vagina. So cervixங்கிறது is the narrow ஆன ஒரு neck like region பசங்களா. and இந்த cervixக்கு நடுவில் there is a cervical canal. so இந்த cervical canal and vaginal canal சேர்ந்து தான் is going to form the birth canal through which the baby is going to be pushed out during birth. ஓகே, நம்ம இந்த ஒரு யூட்ரன் வாலை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான 3 லேயர்ஸ் இருக்குது இங்கே. ஃபர்ஸ்ட்லி இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஃபைப்ரஸான ஒரு லேயர் விச் இஸ் கால்ட் த பெரிமெட்ரியம். நடுவில் தேர் இஸ் அ மயோமெட்ரியம், ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது, கான்ட்ராக்ஷனுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான மஸ்குலர் லேயர். ஓகே, இந்த ஒரு மயோமெட்ரியம்க்கு உள்ள தெர் இஸ் எண்டோமெட்ரியம். ஸோ எண்டோமெட்ரியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிச் கிளாண்டுலரான ஒரு லேயர் இது, எக்கச்சக்கமான பிளட் சப்ளை இருக்கக்கூடிய லேயர் இது. ஸோ இந்த லேயர் தான் வந்து அண்டர்கோஸ் சேஞ்சஸ் டியூரிங் த menstrual cycle and therefore it will be helping to nourish the baby once it is implanted. Okay, now moving on to the vagina. நான் சொன்ன மாதிரி யூட்ரஸ்ல இருந்து it is connecting to a neck like region called the cervix. cervixல இருந்து there is a vagina. so இந்த vagina வந்து is also the copulatory organ because இங்க தான் வந்து sperms will be deposited during copulation and is also the birth canal because cervical canal ஓட சேர்ந்து it is going to form the birth canal through which the baby will be pushed out. Okay. Right, so now moving on to the external genitalia of the female. Females la vandu mottham 5 பாகம் இருக்கு, which is the mons pubis, which is the fatty cushion layer of skin over the labia and the labia majora and the minora. so அந்த ஒரு mons pubis க்கு கீழ 2 folds of skin is there. folds of skin
called as the labia majora and the labia minora. So outer folds and inner folds அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு labia minora க்கு கீழே there is a small sensitive ஆன ஒரு region called as the clitoris. Okay, and then there is a thin membrane that will partially cover the vagina called the hymen. Okay, so hymen தான் வந்து is going to cover the vagina. Old age belief was that இந்த ஒரு hymen will be broken only during intercourse அப்படின்னு. So அது virginityக்கான ஒரு symbol it was regarded, but that is not true because இந்த ஒரு hymen வந்து can break during intercourse, during physical activities or during any kind of strenuous activity. This particular membrane can break. Okay, is that clear? So mos pubis, labia majora, labia minora, clitoris and hymen, all 5 together make up the female external genitalia. Okay, now additionally along with the female reproductive system, I said the mammary glands also contribute to the reproductive system. So this is a very very characteristic feature of all the mammals. Okay, so mammals kahave milk secretion ku irukkudiya oru gland idu. Now inge there is glandular tissue as well as fat. Now eppadi and glandular tissue is going to supply the milk appdin pathingana, there are lobes in the mammary gland. In the kutti kutti lobes குள்ள ஒரு 15-20 lobes குள்ள there is alveoli. So alveoli ங்கிறது வந்து குட்டி குட்டி sac மாதிரி milk secrete பண்ற group of cells. இந்த alveoli இலிருந்து it's going to come to the mammary tubules. Now please remember this flow is extremely important. ஏன்னா இந்த ஒரு டைரக்டா கேட்பாங்க எது வந்து கரெக்டான ஆர்டர் ஆஃப் மில்க் ஃப்ளோ in the mammary gland அப்படின்ட்டு. ஸோ alveoli இருந்து it's coming to the mammary tubule, mammary tubule இருந்து mammary duct, mammary duct இருந்து mammary ampulla, and then from ampulla to the lactiferous duct, and then it gets ejected through the nipple. Okay, clear? So please note down this particular flow chart. It's very very important. Okay pasangla, clear? So idoda nammaloda anatomy of the male and female reproductive system is over. Okay, now inime ellame pada 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 nu நம்ம முடிச்சிடலாம். Okay, அவ்வளவுதான், chapter is almost over, so don't worry. Okay, so if you see, main part of the chapter is anatomy followed by the gametogenesis process. So gametogenesis related questions every year நம்ம நீட்ல பார்த்துட்டே தான் இருக்கோம் பசங்களா. even board exam பசங்களுக்கு கூட இந்த ஒரு concept is very very important. Now if you see gametogenesis is nothing but forming the gametes. Males la sperms, females la ova. So sperms form பண்ற process is spermatogenesis and ova form பண்ற process is oogenesis. அவ்வளவுதான். Okay, now coming to the spermatogenesis. இது எங்க நடக்குது? டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய seminiferous tubules-ல நடக்க போகுது. seminiferous tubules-லயே நான் என்ன சொன்னேன், spermatogonia அப்படிங்கிற செல்ஸ்ல தான் நமக்கு இந்த ஒரு spermatogenesis நடக்க போகுது. இது வந்து puberty-ல ஆரம்பிச்சு லைஃப் ஃபுல்லா spermatogenesis நடந்துட்டே தான் இருக்கும் in males. Okay, so first what will happen அப்படின்னா, இந்த ஒரு spermatogonia வந்து will differentiate and it will grow and it will multiply and increase in number. Okay, so first சாதாரணமான மைட்டோசிஸ்ல ஸ்பெர்மாட்டோகோனியா நிறைய வளரும். நான் வளர்ந்த இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா சட்டுன்னு ஒரு நாள் நான் வந்து வாழ்க்கையில மாற போறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சு என்ன பண்ணும், it will differentiate and form the primary spermatocyte. இங்க வரைக்குமே they are all diploid in nature. All 46 chromosomes are present. Now இந்த ஒரு primary spermatocyte வந்து என்ன பண்ணும், it will enter the meiosis 1. meiosis 1 முடிவில் 2 secondary spermatocyte நமக்கு கிடைக்கும் and ரெண்டுமே n number of chromosomesல கிடைக்கும். So half the number of chromosomes ஆயிடும். So இந்த ஒரு half ஆகும் பொழுதே பாதி வந்து 22 plus Xும் பாதி வந்து 22 plus Y குரோமோசோமுமா பிரிஞ்சிரும். Now பிரிஞ்ச இந்த ஒவ்வொரு செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்டும் will undergo meiosis 2 and ஆளுக்கு ரெண்டு ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக நமக்கு 22 plus X 22 plus Y ஆன 4 haploid means half the number of chromosomes இருக்கக்கூடிய ஸ்பெர்மாட்டிட்ஸ் நமக்கு கிடைக்கும்.
clear? So இந்த spermatids வந்து இப்போ என்ன பண்ணோம்னா Sertoli cells இருக்குன்னு சொன்னேன் இல்லையா nourishmentக்கான cells இந்த Sertoli cells ஓட சேர்ந்து அவங்க சப்போர்ட்ல இந்த spermatids எல்லாம் ப்ராப்பரா ஒரு spermatozoa அதாவது நம்ம spermோட ஃபைனல் ஸ்ட்ரக்சரா it is going to differentiate and transform. Once அந்த maturation ஆன அப்புறமா நம்ம Sertoli cellsல இருந்து ரிலீஸ் ஆகி lumen வழியாக it is going to enter the retrotestis which is called as the spermiation. Is that clear? Everyone? So spermatogonia differentiates, forms the primary spermatocyte, meiosis 1 kaprama secondary spermatocyte, meiosis 2 kaprama spermatid, spermiogenesis kaprama spermatozoa, other spermiation variyaha it is released to the outside. Yes, Mailsami, definitely. Clear? Everybody? Is that okay? So let's try a question. NEET 2022 la keta or question. How many secondary spermatocytes are required to form 400 million spermatozoa? 400 million spermatozoa venuna எத்தனை secondary spermatocyte எனக்கு வேணும்? Everyone? What is the answer? Quick man, இதுக்கெல்லாம் இவ்வளவு யோசிக்கவே கூடாது. Okay, Babu is saying 2. Abhinesh is also saying 2. கேள்வியே படிங்க. Very good. Okay, Tanuja is also saying 2. பசங்களா எத்தனை செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் பசங்களா வேணும்? Very good, Syed Ali Fatima. First person to give me correct answer is Syed Ali Fatima. See, first of all, 400 million spermatozoa எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா 400 million spermatid ஃபார்ம் ஆயிருக்கணும். கரெக்டா? ஒவ்வொரு செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்ல இருந்து எத்தனை ஸ்பெர்மாட்டிட் வருது? 2 ஸ்பெர்மாட்டிட் தானே வருது. See, ஒரு பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்ல இருந்து எனக்கு வந்து 2 செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் வருது இல்லையா? இந்த 2 செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட்ல இருந்து ஒவ்வொன்றுமே இஸ் கோயிங் டு கிவ் மீ 2 அண்ட் எனக்கு மொத்தம் 4 ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து கிடைக்க போகுது. கரெக்டா? So one primary spermatocyte will give 2 secondary spermatocytes and that 2 will give me 4 spermatids. Yes or no? அப்போ எனக்கு இங்கே வந்து this is what is going to convert into the sperms. அப்போ 400 million spermatozoa எனக்கு வேணும்னா எனக்கு எத்தனை மில்லியன் spermatocyte வேணும்? 200 million. அவ்வளவுதான். Option 3 is the right answer. Did you all understand? Arini, Tamil Selvan, Tanuja, Abhinesh, Babu யாரெல்லாம் வந்து தப்பான ஆன்சர் சொல்றீங்களோ did you all understand why it is the தப்பான ஆன்சர்? Everyone? No problem. இப்போவே நம்ம தப்பு பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா பசங்களா? Very good. Okay. So now let's move on to seeing the structure of the sperm. So spermatozoa அப்படிங்கிற நம்மளோட இந்த ஃபைனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா there is a head. இந்த head வந்து பார்த்தீங்கன்னா will contain a plasma membrane around it and Golgi apparatus வந்து would have modified into a structure called as the acrosome. So acrosome வந்து மேல கேப் மாதிரியா இருக்கும். இதுக்குள்ள எக்கச்சக்கமான enzymes இருக்கு needed for fertilization. Okay, and இந்த acrosome ஓட சேர்த்து head regionல வந்து we have a haploid ஆன ஒரு nucleus. So இந்த ஒரு nucleus is obviously very important because fertilizationல நமக்கு தேவையே இந்த ஒரு nucleus தான். Okay, now இந்த ஒரு nucleus transport பண்ணணும் அப்படின்னா energy தேவை. This particular sperm has to climb up the wall. So நிறைய energy வேணுங்கிறதுனால middle pieceல there is a mitochondria for energy. Okay pasangla, now ஒரு neck region வந்து is connecting my middle piece and the head piece. Okay, and then middle piece la mitochondria is there. Tail வந்து எதுக்கு அப்படின்னா sperm ஓட ஒரு motility-க்காக வேண்டி we have the tail. Okay, Veera,
So enzyme that is present in the acrosome வந்து actually பார்த்தீங்கன்னா it is a hyaluronidase enzyme, and the enzyme is going to break the sona pellucida in the egg and is going to fertilization help பண்ண போகுது. So penetration of the egg வந்து this enzyme will be very useful. Okay, clear everyone? So in the sperm plus நம்ம glands secrete பண்ற seminal vesicles சேர்ந்து தான் is going to form the semen. So இந்த semenல இந்த glands ஓட எல்லா secretions will be present. Now இந்த ஒரு seminal plasma, இந்த ஒரு fluid வந்து is definitely very important for sperm ஓட motility, sperm ஓட maturation க்கு எல்லாமே it is very very important. Now ஒவ்வொரு ejaculatelyமே வந்து ஒரு human male வந்து 200 ல இருந்து 300 million sperms வந்து ரிலீஸ் பண்றாங்க. பட் ஆனா in that at least ஒரு 60% ஆவது ஒரு normal shape and size and ஒரு 40% ஆவது vigorous motility இருந்துச்சு அப்படின்னு சொன்னா we can say that the male is fertile. Okay, so if the male is fertile, then there is a good chance of fertilization. If the இந்த அளவுக்கு இந்த 60% or 40% vigorous motility கூட meet ஆகல அப்படின்றப்ப வந்து there is a lesser chance of fertilization. So then what happens, இந்த ஒரு male வந்து can opt for any other reproductive assisted technologies to improve or help in the sperm count. Clear everyone? Okay. Now spermatogenesis ஆயாச்சு, the sperms are already formed அப்படின்றப்ப oogenesis எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து there is a slight difference. Now what is happening, spermatogenesis வந்து நமக்கு pubertyல ஆரம்பிச்சு லைஃப் ஃபுல்லா வந்து இந்த ஒரு process is going to continue. பட் oogenesisல வந்து birthக்கு முன்னாடியே embryonic developmentலயே the eggs are formed. Okay, eggs are formed, and what happens in the eggs எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல it will arrest itself. இந்த arrest ஆனது வந்து will only continue during puberty and life ஃபுல்லாலாம் நடக்காது. ஒரு கட்டத்துல வந்து இந்த ஒரு eggs வந்து will be over and the female will stop their reproductive capability. Okay, தனுஜா ஸ்பெர்ம்ல acrosome is absent அப்படிங்கிற ஒரு கேஸ் நடக்கவே நடக்காது கண்ணா. பிகாஸ் எப்படி வந்து இப்போ if a baby is born, baby will have head, கை, கால், அந்த மாதிரி வந்து any sperm that is made when the transformation is happening from the spermatid to the spermatozoa, definitely it will have an acrosome. Okay, so acrosome இல்லாத ஒரு sperm அப்படிங்கிறது வந்து cannot survive. Even if it does, it cannot fertilize the egg, no, because there is no enzymes to help in penetration of the egg. Okay, fine. So when we come to stages of oogenesis, நமக்கு embryonic stageல என்னமோ நடக்குது, pubertyல என்னமோ நடக்குது, and then ovulation அப்புறமா there is another stage. Okay, so என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா embryonic stageல அங்க எப்படி வந்து spermatogonia multiply ஆகி it gave rise to primary spermatocyte, அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகும், oogonia வந்து மைட்டோசிஸ்ல grow ஆகி அது வந்து will develop into a primary oocyte. அதே தான். ஆனா இது வந்து எப்போ நடக்குது, embryonic stageல fetal ovary-லே நடக்குது. ஓகே, நடந்து முடிச்ச அப்புறமா it is going to get arrested at prophase 1. So prophase 1 வந்தோடனே it will get arrested and இந்த ஒரு primary oocyte சுத்தி ஒரு layer of cells வந்து form ஆகுது called the primary follicular cells. So follicular cells வந்து ஒரு layer form பண்ணோடனே ஒரு primary follicle is created. So இந்த மாதிரி ஒரு 60,000 லேருந்து 80,000 follicle வந்து puberty வரத்துக்குள்ளார மிச்சம் இருக்கும். Clear? So இந்த ஒரு embryonic ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த primary follicle வந்து puberty வந்த உடனேயும் தான் it will start growing. இன்னும் கொஞ்சம் layer of follicle cells வந்து எல்லாம் வந்து it will form a secondary follicle. Now இந்த ஒரு secondary follicleல இன்னும் கொஞ்சம் கூட நிறைய granulosa cells, நிறைய follicular cells எல்லாம் சேர்ந்து build ஆகி ஒரு tertiary follicle form பண்ணும். Now இந்த tertiary follicleக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியான fluid filled cavities வர ஆரம்பிக்கும் and இந்த fluid filled cavities வளர்ந்து it will form a mature ஆன ஒரு follicle called the Graafian follicle.
clear? So இந்த ஒரு primary oocyte வந்து ஒரு secondary oocyte மாறுறது வந்து இந்த ஒரு tertiary follicle stageல தான். clear பசங்களா? so tertiary follicle form ஆயாச்சு அப்படின்றப்ப உள்ள இருக்கிற இந்த primary oocyte வந்து will complete the meiosis 1 and it will become a secondary oocyte. now இந்த secondary oocyte என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா it will get arrested at metaphase 2. okay so meiosis 2 குள்ள போய் காலடி எடுத்து வச்சு metaphase 2ல அது arrest ஆயிடும். now இந்த ஒரு tertiary follicle mature ஆகி Graafian follicle ஆயிடுச்சா, ovulation stageல இந்த ஒரு Graafian follicle வந்து burst ஆகி இந்த ஒரு secondary oocyte release பண்ணுது, which is called as ovulation. okay now இந்த secondary oocyte சுத்தி நமக்கு zona pellucida அப்படிங்கிற ஒரு non cellular membrane ஓட சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ரேடியேட்டட் செல்ஸான மாடிஃபிகேஷனில் கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் கிரானுலோசா செல்ஸும் சேர்ந்து இந்த செகண்டரி ஊசைட்டோட இட் கெட்ஸ் ரிலீஸ்ட். கிளியர்? இஸ் இட் கிளியர் பசங்களா? So as you all can see here, primary follicle is becoming secondary and slowly the tertiary follicle. So on the fluid filled cavity called the antrum is present. Now in the antrum innum develop agi, it is going to form the mature follicle or the Graafian follicle. In the Graafian follicle rupture agi, it's going to release the ova. so ஓவாவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாக்கி இருக்கிற follicular cells எல்லாம் மிச்சம் இருக்குல்ல, that will convert itself into something called the corpus luteum. clear? so let's try a question before we continue from here. NEET 23 ல கேட்டிருக்காங்க பசங்களா. given below are two statements regarding oogenesis. so இதுல எந்த statement correct, எந்த statement தப்பு? யா பசங்களா? yes, what's the answer? what is the answer? what is the answer? yeah everyone, enga answer? okay both statements are true nu solranga Kavya. others? okay so if you see here pasangla, actually correct answer is option 2 தான். ஓகே ஏன் ஆப்ஷன் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைமரி ஃபாலிகல்ஸ் வந்து மோர் லேயர் ஆஃப் செல்ஸ் அண்ட் தீக்காங்கிறது வரைக்கும் ஓகே, பட் ஷோஸ் அ ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி கால்ட் ஆண்ட்ரம். ஆண்ட்ரம் நமக்கு டெர்ஷரி ஃபாலிக்கிளில் தான் பசங்களா வரும், செகண்டரி ஃபாலிக்கிளில் வராது. ஓகே ஸோ ஆண்ட்ரம் இஸ் சீன் இன் த டெர்ஷரி ஃபாலிக்கிள் அப்படிங்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் அ அதனால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இட் வில் பி இன்கரெக்ட், பட் ஆப்ஷன் 2 is correct. The statement 2 is correct. So option 2 is the right answer. Is it clear? So only Tanuja has given the correct answer. Very, very good Tanuja. So proud of you. Very good. Okay, so Kavya, Darshini, Tamil Selvan, நீங்க ரெண்டுமே ட்ரூ சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து ஆண்ட்ரம் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் பி அ டெர்ஷரி ஃபாலிக்கல். ஓகே ஆல் ரைட் குட். ஓகே ஸோ இதுதான் பசங்களா யோர் ஊஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் ஓட ஒரு டயக்ராம். ஸோ ஸ்பெர்மாட்டோஜெனசிஸில் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் அட் பியூபர்ட்டி, பட் ஊஜெனசிஸில் தெர் இஸ் சம் டெவலப்மெண்ட் இன் த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், சம் டெவலப்மெண்ட் இன் த
puberty stage. Okay, now please remember in the secondary oocyte தான் ரிலீஸ் ஆகுது. இன்னும் நமக்கு ஓவம் அப்படிங்கிற ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கவே இல்லை. Okay, that is first thing. Second thing is, now நம்ம spermatogenesisல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு செல் வந்து டிவைட் ஆகி ஈக்குவலான 4 spermatids வந்து நமக்கு கிடைச்சது. But that is not going to be the case in the case of oogenesis. Reason being, oogenesisல வந்து இந்த ஒரு embryonic development அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா secondary oocyte is formed. Now in the secondary oocyte வந்து primary oocyte secondary oocyte மாறச்ச complete cytoplasmic bulk வந்து is retained in one cell. Okay, and ஒரு சின்ன ஒரு polar body is released. எதுக்கு அந்த போலார் பாடியை ரிலீஸ் பண்ணுறோம், 2 n நம்பர் ஆஃப் குரோமோசோம், ஸோ 2n பிரியும்பொழுது n பிரியணும். ஆனால் பிரியறப்ப நான் சைட்டோபிளாசமை ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோட ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஜைகோட்டை நரிஷ் பண்ணுறதுக்கு ஆல் த வே யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகிற வரைக்கும் இந்த எக் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு வந்து நிறைய நரிஷ்மெண்ட் நிறைய சைட்டோபிளாசம் தேவைப்படுங்கிறதுனால எல்லா சைட்டோபிளாசமையும் நான் செகண்டரி ஊசைட்டில் ரீடைன் பண்ணிவிட்டு சும்மா அந்த n குரோமோசோமை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு போலார் பாடியை தூக்கி போட்டுருவேன். Clear? Now in the secondary oocyte வந்து when it is released into the fallopian tube, எப்போ அந்த sperm மீட் பண்ணி fertilization undergo பண்ணுதோ அப்பதான் வந்து just before fusing the pronucleus இந்த ஒரு secondary oocyte டக்குன்னு ஒரு ஓவமா மாறி திருப்பி ஒரு second polar பாடியை தூக்கி போட்டுட்டு entire cytoplasm retain பண்ணிக்கும். Okay? Yes, Kavya, very good. Okay, clear pasangla? Is it clear? Okay, superb. So now differences like I already told you, testis la nadakudhu, idu ovary la nadakudhu. Starting time vandu puberty in case of spermatogenesis, but inga before birth nadakum. Okay, now spermatogenesis life full la nadakum, but oogenesis vandu will stop at menopause around the age of 50. It will stop. Okay, then division vandu equal ah irukum in case of spermatogenesis, but inga unequal ana division is happening in oogenesis. Okay, now gametes vandu 4 gametes are produced in spermatogenesis, but ore oru ovum with polar bodies தான் நமக்கு oogenesisல கிடைக்கும். Okay, so cytoplasm distribution is also unequal in the case of oogenesis. Now motility, sperm is motile, ஆனா எக்னால நகர முடியாது, it is non-motile. Okay, and eggoட size is much larger than the sperm and stored energy is larger in the egg because அது embryo-வை all the way அது support பண்ணணும் implantation ஆற வரைக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து energy is a lot for the egg. Clear everyone? Okay, now going on to the menstrual cycle. So menstrual cycle la vandu pathinga appdin sonna ovvoru primate female-ume undergo pandra monthly cyclic changes தான் வந்து இந்த ஒரு menstrual cycle. Okay, so it starts at puberty, which is called as the menarche. First menstruation is called the menarche, and menopause is around the age of 50. There will be stopping of the menstrual cycle, which is the menopause. Okay, so pregnancy appa there will be no menstruation, so the so lack of menstruation is mostly regarded as an indicator of pregnancy. Okay, is that clear? Now in the cycle vandu every 28 to 29 days thanatane repeat பண்ணிட்டு இருக்கும், and somewhere in the middle of the cycle you can see that the egg will be released, called the ovulation. Okay, now if you see, these are the phases of your menstrual cycle pasangla. So starting with the menstrual phase, first phase is menstrual phase. So menstrual phase la enna agudhu appadina, there is no pregnancy in terinja odanime, all the hormones are lowered, all the walls of the uterus is going to degrade, and everything is going to, all the lining is going to go out. That is the first phase of your menstrual cycle, and everything is released out. Okay, now next அதுக்கு அப்புறமா, ஸோ இந்த ஃபேஸை வந்து நீங்கள் 4வது ஃபேஸ்க்கு அப்புறமா படிக்கும் போது இட் வில் மேக் மோர் சென்ஸ். ஸோ இது இந்த ஒரு day 1 to day 5 இந்த சைக்கிள் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் ஒரு 9 days கிட்ட வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is a follicular phase. So okay, நம்ம வந்து என்டையராக யூட்ரின் வாலை டீக்ரேட் பண்ணியாச்சு, மனசு தரல விடாதப்பா திருப்பி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், நம்ம primary follicles வந்து will start growing into a secondary follicle. And இந்த ஒரு secondary follicle வந்து what will happen is the secondary follicle will now produce some hormones.
Okay, in the secondary follicle will produce some hormones like estrogen which will build the uterus. Clear, ma'am? Okay, ma'am, on ancient times there was 10 or more children in one family. No, Tanuja. So Tanuja, menopause இத்தனை number of menstrual cycles complete ஆனாதான் வருங்கிறது கிடையாது. Okay, so there is a certain age at which the female will be no longer reproductively active. So even if you have 10 children, 15 children in your lifetime, you will hit menopause only. Okay, so that doesn't happen that way. Okay, Tanuja. Okay, Kavya ma'am, yen gamete formation appo meiotic division தானே மேம் நடக்கணும், மைட்டாட்டிக் டிவிஷன் ஏன் ஸ்டார்டிங்கில் நடக்குது? ஓகே காவ்யா, மியோட்டிக் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் half the number of chromosomes ஆகுது இல்லையா? Now half the number of chromosomes ஆகி நமக்கு கிடைக்கிற gamete is going to be meiosis உடைய ஒரு ப்ராடக்ட். ஆனால் எவ்வளோ கேமீட் நமக்கு தேவைப்படுது இல்லையா? For the female also, for the male also. இப்போ 60,000 gametes have to be formed in the females, and over ejaculatelyமே you need 300 million sperms அப்படின்னு சொன்னால் அத்தனை செல்ஸ் நமக்கு ஸ்டார்டிங் செல் வேணும்ல. ஸோ ஸ்டார்டிங் செல்லுக்கு எனக்கு மைட்டாட்டிக் டிவிஷனில் தான் நான் செல்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். அதை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் மியோசிஸ் போகும்போது எனக்கு கெமீட்ஸ் கிடைக்கும். ஓகே காவ்யா, இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸில் என்ன நடக்குது? இந்த ஃபாலிகல்ஸ் இப்போ மெச்சூர் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஃபாலிகல்ஸ் எஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எஸ்ட்ரோஜன் போய் யூட்ரஸை வளர சொல்லும். அண்ட் இந்த திருப்பி உடஞ்சி போன யூட்ரஸை திருப்பி நம்ம we are going to build the endometrial lining. Okay, so யூட்ரஸில் endometrium தானே would have broken down during the menstrual phase. அதை we are going to rebuild. So FSH, LH ரெண்டுமே ரைஸ் ஆகி is going to stimulate follicular growth and estrogen secretion. Now once the follicular phase is over, somewhere close to day 14, so 28th day na 14th day, or middle of the cycle, somewhere around that time, what's going to happen? The LH will surge. இந்த LH peak ஆன உடனே அந்த ஒரு சர்ஜில் கிராஃபியன் ஃபாலிக்கல் உடஞ்சு the egg will be released, which is the ovulation. Now ovulation ஆனதுக்கு அப்புறமா, now that the egg is released, the body is expecting a pregnancy இல்லையா? ஸோ இந்த ஒரு ovulation ஆகி சப்போஸ் அது ஆம்புலரி ரீஜனுக்கு வர அதே நேரத்தில் ஸ்பெர்ம்ஸை மீட் பண்ணுச்சு அப்படின்னா there will be fertilization. ஸோ அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஒரு எம்பிரியோ வருமே அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் லூட்டியல் ஃபேஸ், அதாவது இந்த ஓவியுலேஷனுக்கு அப்புறமா இருக்கிற ஃபேஸில் இந்த ஒரு ஃபாலிக்கல் கார்பஸ் லூட்டியமாக மாறி இட் வில் ப்ரொடியூஸ் அ ஹார்மோன் கால் த ப்ரொஜெஸ்டரான். இந்த ப்ரொஜெஸ்டரான் எண்டோமெட்ரியம் இன்னும் நல்ல குஷனியாக, நல்ல ரிச் பிளட் வெசல்ஸோட நரிஷ்மெண்ட்டோட இட் வில் ஸ்டார்ட் பில்டிங் த uterus. Okay, entire luteal phase will happen. Now luteal phase will be there for 14 days. 14 நாள் முடியும் பொழுது எந்த சிக்னலுமே இல்லை, there is no baby that has come, embryo did not give me any signal அப்படின்னா corpus luteum will degenerate. Bye bye சொல்லிட்டு it will degenerate. Now once it degenerates, what happen? progesterone அப்படியே சொயின்னு இறங்கிரும். progesterone இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் then there is no pregnancy அப்படின்னு சொல்லி what happens? The endometrial lining will shed. So phase 1 menstruationல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண இந்த endometrial lining everything will break down, and as a result இந்த லைனிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரிச் blood vessels எல்லாமே rupture ஆகி there will be bleeding and all the tissues will be thrown out. Clear? திருப்பியும் FSH and LH will start working. திருப்பி follicular phase will come, ovulation will happen, luteal phase will come, no pregnancy, திருப்பி menstruation. Okay? Yes. Very good question, Syed Ali Fatima. எக் அப்படிங்கிறத நம்ம ஒரு கொலோக்கியலான ஜென்ரலைஸ் டேர்மில் தான் நம்ம சொல்கிறோமே தவிர சயின்டிஃபிக்கலி செகண்டரி oocyte தான் இஸ் ரிலீஸ்ட். Okay, even in the textbook or in some reference books, you can always find that the egg is released, the ovum is released அப்படின்ற மாதிரியான terminologies for the ova, for the ovulation, but actually speaking secondary oocyte தான் is released. Okay, Syed Ali Fatima? Okay, so which of the following is not a steroid hormone? ஐயோ, நான் ஆன்சர் மார்க் பண்ண பேஜையே ஓப்பன் பண்ணிட்டேனா?
சரி ரைட் பரவாயில்ல, இந்த ஒரு கொஸ்டின் நானே டிஸ்கஸ் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ ஹியர் எது வந்து ஒரு ஸ்டெராய்டல் ஹார்மோன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டரான், ப்ரொஜெஸ்டரான், கார்டிசால் எல்லாமே வந்து இஸ் ஸ்டெராய்டல் ஹார்மோன் தான். குளுக்கேகான் ஒன்று தான் பெப்டைட் ஹார்மோன். ஸோ அது ஒன்று தான் வந்து இஸ் நாட் அ ஸ்டெராய்ட் ஹார்மோன். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர், நானே சொல்லிட்டேன். ஓகே ஓகே, PCOD is formed in uterus or ovary, ma'am. தனுஜா, PCODங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரி டிஸார்டர் இல்லையா? பாலிசிஸ்டிக் ஓவரி. ஸோ ஓவரிஸில் தெர் ஆர் சிஸ்ட்ஸ், அதுதான் வந்து PCOD. ஓகே, ஸோ அதனால வந்து இஃப் த எக் இஸ் நாட் ரிலீஸ்ட் இன் டைம், தென் வாட் ஹேப்பன்ஸ், எக் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் எக் ரிலீஸ் ஆகும், ஆனப்புறமா நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பஸ் லூட்டியமும் வராது, அப்போ ப்ரொஜெஸ்டரானும் கிடையாது, அப்போது உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வில் பி ஹேம்பர்ட். தட் இஸ் வாட் இஸ் PCOD. Yes Kavya, because of certain hormonal imbalances அந்த மாதிரி இதனால ovulation will not happen periodically. So ovulation does not happen என்றப்ப அடுத்த ஸ்டேஜ் வரணும்ல, கார்பஸ் லூட்டியம் லூட்டியல் ஃபேஸுக்கு போகணும்ல. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் வந்து நமக்கு தடப்பட்டுருது. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதனால வந்து your entire menstrual cycle உடைய பேட்டர்ன் வந்து is broken. Yes Tanuja, so lifestyle changes வந்து is going to directly or indirectly influence your hormonal balance இல்லையா? So your metabolism will improve if you have good lifestyle. Okay, if you eat good food, if you sleep in time, if you rest well, stress எடுத்துக்காம எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட hormonal balance வந்து will be created, and that hormonal balance will in turn regularize the periods also. Okay, fine. So now that oogenesis is also over, spermatogenesis is also over, ovulationum ஆயாச்சு. ovulationum ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆம்பியுலரி ரீஜனில் ஒருவேளை அதே நேரத்தில் வஜைனால வந்து ஸ்பெர்ம்ஸை டெபாசிட் பண்ணி அந்த ஸ்பெர்ம்ஸ் ஏறி வந்து இங்கே ஃபெலோப்பியன் டியூபை ரீச் ஆகிற அதே டைமில் இந்த எக்கும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தென் தேர் இஸ் அ fertilization that will take place. Okay, so only if the ovum and sperm meet in the ampulla, அதே நேரத்தில் மீட் பண்ணால் மட்டும்தான் fertilization will take place. Okay, so அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த sperm வந்து will come in contact with the egg ஓட zona pellucida. Okay, so again when I'm saying egg, I'm talking about the ovum, but actually this stage scientifically is what secondary oocyte தான் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் once the sperm will touch ஆன உடனேயுமே என்ன ஆகுது, ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் வில் ஹேப்பன் இன் த மெம்பரேன் அண்ட் வேற எந்த ஸ்பெர்முமே உள்ளே வர முடியாத மாதிரி த எக்கோட வால் வந்து வில் சேஞ்ச். ஓகே, தென் இந்த கான்டாக்டில் வந்த ஸ்பெர்ம் வந்து தன்னோட ஆக்ரோசோமை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற என்சைம் எல்லாம் கொட்டி இட் வில் பெனிட்ரேட் த ஓவம். ஆல் த கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலியூசிடா எல்லாத்தையும் தாண்டி ஒன்ஸ் அந்த செகண்டரி ஊசைட்டோட பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே அந்த ஸ்பெர்ம் என்டர் ஆன உடனேயுமே, அந்த ஹெட் வந்து ஃபியூஸ் ஆன உடனேயுமே மியாட்டிக் டிவிஷன் வந்து வில் ஃபினிஷ். செகண்டரி ஊசைட் வந்து மெட்டாஃபேஸ் 2ல அரெஸ்டாக இருந்தது இல்லையா, அது வந்து வில் finish, form the ovum and the polar body, and இந்த ரெண்டு haploid ஆன nucleusum will fuse to form a diploid ஆன ஒரு zygote. Clear? Is that clear பசங்களா? ஸோ இந்த ஒரு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸில் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் வந்து வில் டிவைட் இன்டூ ரெண்டு செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் விச் இஸ் 22 + X and 22 + Y. ஸோ அது ஃபர்தராக ரெண்டு ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் பண்ணுது, அது ஃபர்தராக வந்து இஸ் ஃபர்தராக கோயிங் டு ஃபார்ம் த ஸ்பெர்மாட்டோசோவா விச் இஸ் தென் ரிலீஸ்ட். ஸோ இன் திஸ் ப்ராசஸ் ஒருவேளை அந்த ஸ்பெர்ம் வந்து இஸ் கேரியிங் 22 + X அப்படின்னு சொன்னால் egg female வந்து is always XX. So all eggs will contain 22 + X. மேல்ஸில் பாதி is 22 + X, மீதி வந்து 22 + Y இல்லையா? நான் அந்த மாதிரி கேஸில் சப்போஸ் வந்து 22 + X will fertilize the eggனா again 44 + XX girl child is formed. பட் அதே இது 22 + Y ஓட ஸ்பெர்ம் வந்து will fertilize அப்படின்னு சொன்னால் 44 + XY male child is formed. Understood? Clear everyone? So females have XX chromosome, males have XY. So males தான் வந்து 50-50 வந்து different kinds of sperms produce பண்ணுறதுனால sex is determined by the father. Okay, so
ஃபாதருக்கு வந்து ஃபாதர் தான் will determine the sex of the child. Now in India நிறைய வந்து ரூரலான ஏரியாஸில் வந்து the woman is blamed. ஓகே, ஏதோ பொண்ணு பிறந்தா தப்புன்னு நினைக்கிறதே முதல்ல கேவலமான விஷயம். ஓகே, ஸோ whether it's a girl or a boy, anything is a beautiful baby, so you should appreciate it. அதுவே இல்லாதது வந்து is very sad. But அதில் வந்து the woman is blamed. ஓகே, womenனால தான் வந்து they got a girl child which they don't like அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. But actually who determines the sex of the child? It is the father. Okay, and both male children or female children, both children are beautiful. Okay, so nobody should ever discriminate anyone based on that. But at the end of the day, who determines the sex of the baby? It is the father who determines the sex of the baby. Okay, now let's answer some questions here. Ma'am, PCOD problem continues till menopause or not? So, menopause is a stage of life where the reproductive stage is over. Okay, so PCOD problem can continue if proper lifestyle changes illa, proper hormonal balance illa appadina, definitely it can continue, Mailsami. Yes, Tanuja, you are right. Okay, then Saeed Ali Fatima, how identical and non-identical twins are born? Okay, so if at all again hormonal changes நால ஒரு oocyteக்கு ஒரு secondary oocyteக்கு பதிலா ரெண்டு ovaries ல இருந்துமே வந்து if there are eggs that are produced, okay, or ஒரு certain ட்ரீட்மெண்ட்ஸ்னால வந்து ovulation ப்ராசஸை வந்து நம்ம accelerate பண்ணி more than one egg release பண்ணிச்சு in some cases அப்படின்னு சொன்னா அப்போ வந்து different zygotes fertilized by different sperms are produced. Okay, so one egg is fertilized by one sperm da, always. But what happens, nariya eggs are there and nariya zygotes are formed in drappa, you have a chance for a twin. So rendu secondary oocyte ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி அது ரெண்டு sperms fertilize பண்ணுச்சுன்னா non identical twins are formed. Identical twins எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, now in the zygote, now when I'm teaching you implantation, I'll tell you identical twins. Okay, Saeed Ali Fatima. Okay. Yes Tanuja, so no two sperms will enter the egg, that will never happen. Okay, two sperms cannot enter the egg at the same time, only one sperm will enter. More than one egg irundaduna, then non identical twins are formed. Okay, Mailsami, PCOD ki definitely lifestyle changes, hormonal treatments ellame irukku by which you can cure it. Okay, anyway, now once the fertilization is over, my zygote is formed அப்படின்னதுக்கு அப்புறமா what is going to happen, இந்த செல் வந்து அந்த இருக்கிற சைட்டோபிளாசமை வச்சே it will divide. ஓகே, ஸோ இத்தினூண்டு இடத்துல இத்தினூண்டு சைட்டோபிளாசமை வச்சு ஒரு செல் ரெண்டாக மாறுது, ரெண்டு மூணாக மாறுது. ஸோ இதை கிளீவேஜ் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளீவேஜ் டிவிஷன்ஸ் வழியாக 2 4 ஆகும், 4 8 ஆகும் பொழுது we call it as a morula. ஓகே, இந்த மொரியூலா வந்து ஃபர்தராக என்ன ஆகும், ஒரு பிளாஸ்டோசிஸ்டாக மாறும். ஸோ மொரியூலாங்கிறது வரைக்கும் ஒரே செல்லில் நிறைய ஒரே மாதிரியான செல்ஸ் இருக்கிறது தான் வந்து மொரியூலா. Now இந்த மொரியூலா will now change and form into something called the blastocyst. பிளாஸ்டோசிஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி வெளிப்பக்கமான ஒரு ட்ரோஃபோபிளாஸ்ட் லேயரும் உள்ளார வந்து எனக்கு ஒரு சில மாஸ் ஆஃப் செல்ஸ் called the inner mass cells வந்து is formed. Okay, so inner mass cells are present. So இந்த trophoblast cells வந்து எனக்கு extra embryonic layers, அதாவது amnion, chorion, yolk sac அதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து வெளியே இருக்கிற செல்ஸும் இந்த உள்ள இருக்கிற inner cell mass வந்து மிச்ச ஆர்கன்ஸ் மிச்ச என்டையர் embryo வளர்க்கறதுக்கும் வந்து it will help. Is it clear? So in the morula அப்புறமா we come to the blastocyst, அதில் இந்த 2 layers are present. Is it clear பசங்களா? Is it clear to all of you? Everyone? Right. So now இந்த ஒரு trophoblast layer வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, endometriumக்கு வந்து இப்படி finger மாதிரி projectionsல it will attach into the uterine லேயர். ஓகே, அப்போ என்ன ஆகும், இவன் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறப்ப யூட்டரின் சைடில் இருந்து யூட்ரஸோட செல்ஸ் வந்து அதை கவர் பண்ணி அகெயின் தே வில் போத் க்ரோ அண்ட் ஃபார்ம் அ ஆர்கன் கால்ட் த பிளசென்டா.
ஓகே ஸோ இந்த ஒரு எம்பெடிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிளசண்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ட்ரோஃபோபிளாஸ்ட் போய் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸோட போய் யூட்ரஸில் அட்டாச் ஆகிறது தான் வந்து we call as the implantation, and this marks the beginning of pregnancy. Clear everyone? Now before we continue into gestation, Sikandar sir வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ண போகிறாரு பசங்களா. ஸோ 20th March, ஸோ இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு இது நடக்க போகுது. இது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபைனல் கால். இஃப் யூ ஹாவ் நாட் ரெஜிஸ்டர்ட் yet, டெஃபினட்டாக இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு கோச்சிங் தேவை, இப்போவே ஆரம்பிச்சிடுறேன் மேம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் 10 நாள் ஃப்ரீ கிளாஸ் நடக்க போகுது பசங்களா. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக யூ கேன் என்ரோல் இன் டு ஆர் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அங்கே காத்துட்ருக்கு. நல்ல ஸ்கோர் பண்ணுற பசங்களுக்கு சூப்பரான ஸ்காலர்ஷிப்ஸும் அவைலபிளாக இருக்குது. கிளாஸஸ் ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்க்கு டெஃபினட்டாக போய் விசிட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நம்மளோட கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமுக்கும் சரி, நம்மளோட என்டையர் நீட் கோச்சிங்க்கும் சரி, உங்களுக்கு அங்கே ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ மறக்காமல் சென்டரை விசிட் பண்ணுங்கள், அல்லது நம்ம இந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் என்ரோல்மெண்ட் பற்றின என்கொயரிஸை வாங்கிக்கோங்க. ஓகே பசங்களா, ரைட், வி ஹாவ் அ ஃபியூ கொஸ்டின்ஸ் ஹியர். மேம் சிஸ்ட் அப்படின்னா, ஸோ சிஸ்ட் அப்படின்னா கண்ணா இட் இஸ் ஒன்லி ஒரு பாக்கெட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில்ட், இதை வந்து நம்ம சிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ மீன் இட்ஸ் நாட் தேர் இன் யுவர் சிலபஸ், பிகாஸ் யூஆர் ஆஸ்கிங் மீ, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. ஸோ சிஸ்ட்டுங்கிறது வந்து எனிவேர் இந்த பாடி ஒரு சில ஃப்ளூயிட் அண்ட் செல்ஸ் என்க்ளோஸ் பண்ண ஒரு பால் வந்து கேன் பி ஃபார்ம்ட், விச் இஸ் கால்ட் அ சிஸ்ட். ஓகே, ஸோ இந்த சிஸ்ட் வந்து ஓவரியில் ஃபார்ம் ஆனால் தென் இட் இஸ் கால்ட் as the PCOD problem. Actually PCOS means ovary syndrome, D means disorder. Okay, so adnala both are very different. So it depends from person to person how it is there. Okay. Yes, Mayil Sami, because the fundamental operation of your menstrual cycle is around hormonal balance. Ilya, hormones are your chemical messengers. So when there is some disruption in the hormonal balance, it is not just the menstrual cycle but overall metabolism, adukaprom ungaloda pancreas oda insulin, so it can lead to diabetes. இந்த மாதிரி எக்கச்சக்கமான interrelated problems will happen if at all menstrual cycle is not regulated. Okay. Tanuja, again body heat adallam vandu, see there are different practices and different theories. Okay, so what we are studying mainstream is an allopathic medicine இல்லையா. ஸோ உங்களோட நார்மல் இங்கிலீஷ் மெடிசன் ஒரு allopathic மெடிசனில் வந்து this concept of body heat is not something that we believe in, but some other streams of medicine, let's say for example Ayurveda, naturopathy லாம் வந்து they have other theories of body science that they believe. Okay, so எது கரெக்டு எது தப்புங்கிறத தாண்டி ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும்கான பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தான் வந்து இதில் டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ நவ் பாடி ஹீட் அகேன் தேர் டாக்கிங் அபவுட் மெட்டபாலிசம். So if your metabolism is not okay, then your menstrual cycle is not okay. So metabolism is again your thyroid, your pituitary, everything has to work properly. So hormonal imbalance is the reason at the end of the day. அபினேஷ், லம்ப்ஸ்ன்னு சொல்லலாம், பட் ஆனால் லம்ப்ஸுங்கிறது வந்து இஸ் மோர் லைக் அ டியூமர், லைக் அ குரூப் ஆஃப் செல்ஸ் இல்லையா. பட் ஹியர் வந்து வென் இட் இஸ் குட்டி ஃப்ளூயிட் ஃபில்ட் தென் யூ கால் இட் அஸ் அ சிஸ்ட். ஓகே, எஸ் மயில்சாமி, ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் தேர் March 26th, அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதனால டெஃபினட்டாக என்ரோல் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இட். ஓகே ஓகே, ஸோ நவ் implant ஆயாச்சு. ஸோ implant ஆகிற ப்ராசஸில் இந்த ஃபிங்கர் லைக்கான ப்ரொஜெக்ஷன்ஸை we call as a chorionic villi. இந்த ஒரு கோரியானிக் விலை வந்து என்ன ஆகும், யூட்ரின் டிஷ்யூவோட சேர்ந்து ஒரு ஆர்கன் ஃபார்ம் பண்ணுது, which is the placenta. ஸோ இந்த placenta தான் வந்து நியூட்ரியன்ஸ் உள்ளே வந்து போகிறதுக்கு, ஆக்சிஜன் உள்ளே வந்து போகிறதுக்கு, தென் ஆல் த வேஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு, கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுக்கு, வேறு என்ன விதமான ஒரு கனெக்ஷனாக இருந்தாலும் இந்த placenta வழியாக, ஒரு umbilical cord வழியாக தான் everything will coordinate.
Okay, so in the placenta is a very very important organ because அதுதான் வந்து between the mother and the baby it is forming a connection. Clear pasangla? Now in the placenta வந்து is also going to act as an endocrine organ also. So என்னெல்லாம் hormones in the placenta produce பண்ண போகுது அப்படின்னு சொன்னா it is going to produce firstly the human chorionic gonadotropin அதாவது HCG. இந்த HCG தான் is an indicator telling the corpus luteum டேய் போயிராதடா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாதான் corpus luteum degenerate ஆகாம progesterone produce பண்ணிட்டே இருக்கும். Okay, so the first pregnancy hormone is the HCG followed by the human placental lactogen. So placental lactogen வந்து is going to help the mammary glands produce milk, okay, followed by estrogens, progesterones. Now relaxin வந்து பிளசண்டாலேருந்து வருதா இல்லை ஓவரிலேருந்து வருதா அப்படின்னு எக்கச்சக்கமான பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் சி இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ரிலாக்ஸின் கொஞ்சம் ஃப்ரம் த பிளசண்டா கொஞ்சம் ஃப்ரம் த ஓவரி ஆல்சோ. Okay, now if you see secreted by the ovary அப்படின்னு தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கு. ஆனால் it produces the following hormones ன்னு சொல்லியும் ரிலாக்ஸனை கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கான கன்ஃபியூசிங் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பிகாஸ் there is a discrepancy. ஓகே, இதுவா அதுவா அப்படின்னு தெரியாமல். பட் ஃபார் யோர் டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் secreted by the ovary கொடுத்துருக்கிறதுனால ரிலாக்ஸன் is secreted by the ovary. சரியா? Is it clear? So Abhinesh, you can see in the diagram itself Kanna, so you can see the villi is here. So this is my entire placenta. Adilirundhu vara oru extension da is my umbilical cord which contains all the vessels, all the different blood vessels, arteries, veins coming in, going out, everything is through the umbilical cord. Okay? Now maternal hormones என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா along with in the hormones released from the placenta there is also a lot of cortisol, prolactin, thyroxine மாதிரியான different kinds of hormones will be shooting up in the body because the mother has to support the processes of the baby. Understood? So maternal hormones எல்லாமே will increase during pregnancy. Okay. Yes, Miles, I'll be telling you at the end of the class, Kanna, so just wait until then, okay? Right, so once this fertilization is over, implantation is over, the baby has attached to the mother's wall, அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா now what will happen? Blastula will now become gastrula. So germ layers will form. So இந்த germ layers என்னென்ன? outer ectoderm, inner endoderm, நடுவுல இருக்கிற mesoderm அப்படின்னு layers will form. இந்த லேயர்ஸ்ல இருந்து ஃபர்தரா ஸோ இன்னர் மாஸ் செல்லுன்னு மொத்தமாக இருந்ததா அது இப்போ லேயர்ஸ் ஆகி இந்த லேயர்ஸ்லேருந்து ஃபர்தராக எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மந்தில் ஹார்ட் தான் ஃபஸ்ட்டு ஆர்கன் டு ஃபார்ம். ஸோ இந்த ஹார்ட் பீட் வந்து வித்தின் few weeks of pregnancy you will be able to see the heartbeat. Okay, now from there slower limbs, digits எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். தென் end of first trimester முடியறப்ப almost all the organ systems, எல்லா limbs, external genitalia எல்லாமே is formed. So end of first trimester you will know whether it is a girl or a boy. So அதனால தான் வந்து they have banned sex determination in India because in the first trimester குள்ளேயே they will find out the sex of the child and they will go for an abortion if they don't like the sex of the child. Okay, is that clear? So end of first trimester everything is done. Now second trimester adavadhu from the 4, 5, 6 months la vandu what will happen is fetal movements will start. Okay, hair on the head is seen, eyelids vandu you can see, eyelashes you will start to find, body the hair will be grown. All this by the end of second trimester will be over and last trimester la the baby will grow and by the end of the 9 months baby is fully ready and ready for birth. Clear? Now what happens is once the child is ready the parturition process will start. Parturition la what's going to happen அப்படின்னா there is a complex neuroendocrine mechanism that will regulate this whole process. So firstly fully grown baby will give out a signal, yaba na ready valtuma velle அப்படினு சொல்லி signal வந்த உடனே மைல்டான contractions will start. இந்த கான்ட்ராக்ஷனை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஒரு ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து வில் ரிலீஸ் ஆக்சிடோசின்.
Now இந்த oxytocin சும்மா மைல்டா வந்த கான்ட்ராக்ஷனை இன்னும் கொஞ்சம் கூட பூஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான கான்ட்ராக்ஷனா மாத்தும். ஓகே, இந்த ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்ஷன் ஃபர்தரா வந்து will cause the oxytocin to release. So பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல கான்ட்ராக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஆக்சிடாசின் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு கான்ட்ராக்ஷன் will increase and make it stronger and stronger, and at the end of this contraction baby வந்து birth canal வழியா is expelled outside. அதுக்கப்புறமா once the baby is born, placenta is also expelled to the outside. Okay, so sometimes doctors வந்து will inject oxytocin so that the contractions will become even more stronger. Understood? All right. Okay, so now once parturition is over, இந்த சைல்ட் பர்த் ஆன அப்புறமா இந்த ஆக்சிடோசின் தான் வந்து will cause the ejection of the milk. Okay, so if you see mammary glands வந்து during pregnancy it will start getting ready. Okay, milk produce பண்றதுக்காக வேண்டி mammary glands வந்து will start getting ready, and end of pregnancy ல தான் வந்து இந்த ஒரு milk production ஆரம்பிக்கும். Now once milk is produced, இந்த ஒரு oxytocin தான் is the ejecting hormone which will help the milk to release. சரியா? Now the first milk after birth is called as the colostrum, and இது வந்து is very rich in antibodies. எக்கச்சக்கமான immunity வந்து it will be able to give the newborn. So once the baby has come outside, அவ்வளோ infections, அவ்வளோ microbes are there in the air இல்லையா? So for protection this colostrum is very very important. Okay, and also during the growth of the baby, the mother's milk will give a lot of immunity, a lot of essential nutrients to the baby, and is definitely recommended by doctors. Is it clear, pasangla? Yes, Abhinesh, very good. IgA is present in the colostrum. Good, very good. Understood? Clear, pasangla? So idoda nama reproductive system chapter mudinjadu. Innora 20 minutes hardly we'll finish the reproductive health chapter also. Yes, are we ready? Before that, I think crash course pati couple of you had questions. So pasangla online crash course, offline crash course rendume adutha varam March 26th ஆரம்பிக்க போகுது. நம்ம online crash course வந்து is only 6,000 rupees plus GST materials இல்லாம. So வேணும்னா நீங்க materialsum extraவா purchase பண்ணிக்கலாம். And also offline crash course வந்து is only 20,000 rupees including GST pasangla. உங்களுக்கு materials கிடைச்சிரும், live interaction with the teachers, online classes-க்கும் உங்களுக்கு access நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் ஓடயே கிடச்சிரும். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைன் டீச்சர்ஸோடையும் நீங்கள் இன்டராக்ட் பண்ணலாம், ஆஃப்லைன் டீச்சர்ஸோடையும் நீங்கள் இன்டராக்ட் பண்ணலாம். நம்ம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் த கிளாஸஸ் ஆர் தேர். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக தேர் இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்காலர்ஷிப். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் போய் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் questions இருக்காது, பட் நம்ம டீச்சிங் எல்லாமே லைக் யூ see on யூடியூப் நம்ம தமிழில் தான் டீச் பண்ணுவோம். பட் தென் உங்களுக்கு questions வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். சரியா? காவியா, டெஃபினட்டாக யூடியூப்பில் கிளாஸஸ் வில் கண்டினியூ. ஓகே, பட் ஆனாலும் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரக்சர்டான ஒரு டைம் டேபிள், ப்ராப்பரான கைடன்ஸ், ஒன் இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இட் வில் பி பாசிபிள் ஒன்லி வித் த கிராஷ் கோர்ஸ். ஓகே பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே, so let's start off with reproductive health. Throw some stars in the chat box. Let's create some energy. Everyone, where is the energy, man? Where is the energy? Where is the energy? Yes. Syed Ali Fatima, online will start March 26th. Okay. Okay. Okay, cool. Okay, superb. So fantastic energy in the chat box. Let's start off with நம்மளோட reproductive health. Okay, so reproductive health வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் படித்த reproduction process பார்த்தோம் இல்லையா? ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸ், ப்ராசஸஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம reproductive healthன்னு சொல்லலாம். பட் நாட் ஜஸ்ட் physical, okay, but also வந்து emotional, behavior aspects of reproductionல வந்து ஒரு ஹெல்தியான ஒரு வெல்பீயிங் இருக்குது அப்படின்னா தான் நம்ம அதை
டோட்டல் ரீப்ரொடக்டிவ் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும் பசங்களா. சரியா? நான் பிஃபோர் ஐ கண்டினியூ ஆன் வித் நம்மளோட reproductive health, this is the final call for the webinar. So if you still have not registered, definitely go and register. 11th or 12th படிக்கிற பசங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போவே நீங்கள் உங்கள் என்ட்ரன்ஸ் கோச்சிங் ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் 10 நாள் ஃப்ரீ கிளாஸஸ் நடக்க போகுது பசங்களா. ஸோ நல்லா படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப்பும் காத்துட்ருக்கு. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நம்ம லைப்ரரி ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கும், நிறைய டீச்சர்ஸோட இன்டராக்ட் பண்ணி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். Okay, so definitely visit our Coimbatore campus. And government school students, உங்களுக்கு பெரிய scholarship is waiting, so don't wait. Definitely go and check out our offline centers. Okay பசங்களா? Right, so let's continue on with reproductive health பசங்களா. இங்கே வந்து என்ன பிரச்சனை, என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து was one of the first countries to start with reproductive health awareness programs. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1951 நம்ம ஃபேமிலி பிளானிங் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ், த RCH ப்ரோக்ராம்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு ஓவரால் ஹெல்தியான சொசைட்டி கொண்டு வரதுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணாங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் ஆடியோ விஷுவல் ஒரு பிரிண்ட் மீடியா வழியாக அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஓகே, எப்படி வந்து பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு ரீப்ரொடக்டிவ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸை வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க சில்ட்ரனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும், அதோடைய இம்பார்ட்டன்ஸ், செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து தேவர் கவரிங். ஸோ இன்க்ளூடிங் வந்து அடாலசன்ஸில் என்ன சேஞ்சஸ் வரும், ஹைஜீனிக்கான செக்ஷுவல் ப்ராக்டிசஸ் என்ன, STDs பற்றி, எய்ட்ஸ் பற்றி எல்லாமே தே ஸ்டார்டட் கிவிங் அ லாட் ஆஃப் Okay, one second. Okay, before we continue, I have a question here from Arufit who is asking, ma'am, milk ejection and milk production hormone ku confuse agudhu. Okay, so Aru, see, when you look at milk production, okay, so production start பண்றதுக்கு human placental lactogen ஒன்று and bodyலியே இருக்கக்கூடிய prolactin ஒன்று, இது ரெண்டுமே வந்து for milk production it will help. ஆனால் milk mammary glands will differentiate, milk will start producing, but இந்த milk வந்து is ready to come out only when the baby comes out, அப்போதானே milk தேவைப்படும். ஸோ பேபி வெளியே வரும்பொழுது ஆக்சிடோசின் வந்து சைல்ட் பர்த்துக்கு மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அன் இஜெக்ஷன் ஹார்மோன் ஆல்சோ. ஸோ பேபி வந்தாச்சு, நவ் மில்க் ஹேஸ் டு கம் அப்படிங்கிற சிக்னல் வந்து ஆக்சிடோசின் வில் கிவ். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷனுக்கு வி ஹேவ் ப்ரோலாக்டின் அண்ட் HPL, பட் ஃபார் இஜெக்ஷன் வி ஹேவ் ஆக்சிடோசின். இஸ் இட் கிளியர் Arufit? ஓகே, நவ் கம்மிங் பேக் டு திஸ், இந்த ஒரு RCH ப்ரோக்ராம் வந்து ஃபர்டைல் கப்பிள்ஸையும் மேனேஜபிள் ஏஜில் இருக்கிற குரூப்ஸையும் வந்து பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸை பற்றி, ப்ரெக்னென்ட்டான மதர்ஸை எப்படி கேர் பண்ணணும், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஆஃப்டர் டெலிவரி மதர்ஸை எப்படி கேர் பண்ணணும், பேபிஸை எப்படி கேர் பண்ணணும், பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பற்றி, செக்ஸ் ரிலேட்டட் க்ரைம்ஸ் பற்றி எல்லாமே வந்து தே வர் ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சப்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட், நிறைய கிராமங்களில் இந்த மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாதனாலே நிறைய அம்மா, நிறைய குழந்தைகள் வந்து they were dying. ஸோ அதுக்காக வேண்டியான ஒரு நல்ல மெடிக்கல் சப்போர்ட் வந்து they were giving. Also for treatment of STDs, abortions சேஃபாக பண்ணுறதுக்கு, கான்ட்ரசெப்ஷன் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த RCH was spreading awareness. ஓகே, ஓவர் அண்ட் அபவ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக வேண்டி அண்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட், நான் சொன்ன மாதிரி செக்ஸை கண்டுபிடிச்சிட்டு பிடிக்கலன்னா they used to go for abortion. ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிசஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆம்னியோசென்டசிஸ் வந்து ஒன்லி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான், இப்போ டவுன் சிண்ட்ரோம் அல்லது ஹீமோஃபீலியா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுமே தவிர செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க மெஷர் எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய NGOs வந்து ஆர் கோயிங் டு ஃபண்ட் இன் ரிசர்ச் ஆல்சோ. ஸோ நம்ம சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஹேலி அப்படிங்கிற ஓரல் கான்ட்ரசெப்டிவ் ட்ரக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஐ வில் டெல் யூ ஆஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் கான்ட்ரசெப்டிவ்ஸ். பட் ஓவர் அண்ட் அபவ் வந்து இது எல்லாமே சேர்ந்து நிறைய பேர் சாகிறது கம்மியாச்சு,
நிறைய வந்து high number of people are opting for smaller families. Okay, STDs detect பண்ணுறது ட்ரீட் பண்ணுறது இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து is indicating that the reproductive health has improved. ஓகே பசங்களா? ஸோ நவ் ஒரு பர்த் கண்ட்ரோல் ஆர் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி வேர்ல்டு பாப்புலேஷன் 2011 ஓகே 7.2 பில்லியனாக தொட்டுருச்சு. ஸோ 2000லேருந்து 2011 வரும்போது 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து 6லேருந்து 7.2 பில்லியன் வந்துருச்சு. இது வந்து 2011 நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குறது. இன்றைக்கி வந்து நம்ம சைனாவையே ஓவர் கம் பண்ணி நம்ம தான் வந்து ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருக்கோம் இன் இண்டியா. ஸோ இந்த மாதிரியான க்ரோத்னால கண்டிப்பாக ரீசோர்ஸஸில் ப்ராப்ளம் வரும், இட பிரச்சனை இருக்குது, லாட் ஆஃப் பீப்புள் பட் ரீசோர்ஸஸ் கம்மிங்கிறப்ப எல்லாருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து இஸ் ஹேம்பர்ட் இல்லையா? ஸோ இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான மெஷர்ஸ் வந்து ஹாவ் டு பி டேக்கன். இது ஏன் நடந்தது? பிகாஸ் இப்போ நிறைய பேர் சாக மாட்டேங்கிறாங்க, தெர் இஸ் இம்ப்ரூவ்ட் மோர்டாலிட்டி ரேட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அந்த ஒரு மேரேஜபிள் ஏஜில் இருக்கிறதுனால டெஃபினெட்லி தெர் இஸ் அ problem in the growth of population. Okay, so இந்த ஒரு population controlக்காக வேண்டி definitely family planning programs வந்து they have initiated. Okay, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹம் தோ ஹமாரே தோ, நாம் இருவர் நமக்கு இருவர், அந்த மாதிரியான ஸ்லோகன்ஸ் இது பண்ணுறது. அதே மாதிரி மேரேஜபிள் ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபீமேல்ஸ்க்கு 18 years and மேல்ஸுக்கு 21 years. ஸ்மால் ஃபேமிலிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு செக் ஆன் த பாப்புலேஷன். ஓகே, is it clear? Okay, so now contraceptive methods. Okay, whatever method is used to prevent any kind of unwanted pregnancy, நம்ம அதை contraceptive methods அப்படின்னு சொல்லுவோம். ஐடியலி அது மாதிரி என்ன மாதிரியாக இருக்கணும்? யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், ரிவர்சபிளாக இருக்கணும். இஃப் த கப்பிள் டிசைட்ஸ் டு ஹேவ் சில்ட்ரன் அது அவங்களுக்கு ரிவர்சபிளான ஒரு மெத்தடாக இருக்கணும். ஓகே, அதுதான் நம்ம contraceptive methodsன்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த கேட்டகரிஸ் ஆஃப் contraceptive methods பசங்களா. இது ஒவ்வொன்றா we will be seeing in detail. Okay, Dinesh, any kind of genetic diseases can be diagnosed through amniocentesis. Sariya? Okay, now coming to the natural methods of contraception. So inga principle enna appadina eggyum spermium avoid pandra, meet pandra chance ஐயே நம்ம avoid பண்றோம். Okay, so avoiding the entire contact is called natural methods. So இதில் 3 techniques இருக்கு. First thing is periodic abstinence. So roughly middle of the cycle we can expect an ovulation அப்படிங்கிறதுனால somewhere from day 10 to day 17 வந்து there is absolutely no intercourse. So then obviously sperm will not meet the egg, அதனால fertilization கிடையாது. So therefore there is no pregnancy. Okay, that is periodic abstinence. Withdrawal method or coitus interruptusல what happens? The male will withdraw the penis before ejaculation. So appavum வந்து there is no deposition of sperms, so no pregnancy can be expected. Lactational amenorrhea is when excessive breastfeeding, exclusive-ஆன breastfeeding இருக்கிறப்ப there is no menstruation. No menstruation now we call as amenorrhea. So during breastfeeding there is no ovulation, no menstruation அப்படிங்கிறதுனால there will be no chance for pregnancy. But இது வந்து is effective only up to 6 months after the birth of the child. Okay, but இந்த மாதிரி ரேட்ஸ்ல இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட்ஸ்ல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இல்லவே இல்லைனா கூட the rate of failure is extremely high. Okay, so this is the first category of contraceptive, which is the natural method. So let's try a question pasangla. 24 la keta or question. So reproduction, human reproduction எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு important தான் human reproductive health. Okay, because in the idile easily 3-4 questions will come. ரொம்ப simple straightforward questions will come. So அப்படியே மார்க்க தூக்கி நீங்க பேக்குள்ள போட்டுக்கலாம். Okay, all right. So எது வந்து இங்க ஒரு natural contraceptive method கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So நான் சொன்ன மாதிரி option 1, 3 and 4 periodic abstinence, coitus withdrawal and coitus interruptus and lactational amenorrhea தான் are natural methods. Waltz is not a natural method. Okay, so very good. Option 2 is the right answer. Abhinesh, Syed Ali, Fatima, Kavya, Dilip, Badri, everybody right answer. Very good. Okay, right. So now coming to the second category is nothing but barrier method. So barrier method la ஒருவேளை sperms deposit ஆனா கூட we are preventing it from
meeting the egg. Okay, so மின்னாடி இதில் we are avoiding any chance, but இங்கே வந்து we are preventing the meeting. So how is this done? In males they can use condoms. So நிரோத்ங்கிறது வந்து is a government ஒரு brand which is easily available for the males to use. There are female condoms also. So this will stop the sperm from meeting the egg even if the deposition happens. Okay, now further on there are diaphragms, cervical caps, vaults. இது எல்லாமே they are rubber made. Okay, it can be inserted into the female reproductive tract. இது வந்து reusable, whereas condoms are disposable. Okay, now additionally use of spermicidal creams or jellies வந்து will increase the effectiveness of the contraception. Okay, third method is the intrauterine device. Okay, so intrauterine devices வந்து பாத்தீங்க அப்படின்னா it requires the intervention of a medical supervisor. Either a doctor or a nurse has to insert it into the uterus of the female. மூணு விதமான intrauterine devices இருக்கு பசங்களா. First thing is the non-medicated. So இது வந்து example is a lipase loop. இது வந்து என்ன பண்ணும்னா it will increase the phagocytosis of the sperm. Okay, that is the principle of non-medicated IUDs. Example is lipase loop. Copper releasing IUDs வந்து copper release பண்றதுனால it will suppress the sperm motility. அதுதான் அதோடைய principle. So therefore sperms are suppressed அப்படின்னா they cannot reach the egg, and even if they reach the egg, fertilizing capacity வந்து it will hamper. So அதனால வந்து end of the day there is no pregnancy. Okay, so examples of copper releasing IUDs வந்து we have CUT, CU7 and multilode 375. Okay, and then the last type is the hormone releasing IUDs. இது வந்து will release some hormones into the uterus so that uterus oda quality will change. அதனால even if there is fertilization even if there is fertilization, implantation cannot happen, the pregnancy will not continue. இதுக்கான examples is your Progesta Cert and LNG20. Please remember examples because direct or statement based அப்படியே multiple choice questions அல்லது match the following you can find these kind of examples being asked. Okay, now intrauterine devices one is the widely accepted long term contraceptive accepted in India. So are non-medicated அப்படின்னா there is no copper, chemicals, hormones, nothing is released. Okay, it is only going to enhance the phagocytosis of sperms by the uterus and stop the pregnancy. Okay, alright, now the fourth category is the oral contraceptive pills. So inge vanda what is happening now, we are altering the hormones of the body and fooling the body. So after ovulation da vandu luteal phase should come. Luteal phase la da corpus luteum will be there, so that will produce the progesterone illaya. So in this contraceptive pill இது வந்து either progesterone estrogen combination or only progestogen இருக்கக்கூடிய pills. So இதை வந்து after menstruation when the person starts taking it என்ன ஆகும் அப்படின்னா you're fooling the body, putting progesterone inside your body and saying நீ luteal phase-க்கு போயிட்ட. Okay, so நீ luteal phase-க்கு போயிட்டேன்னு சொல்லி progesterone pills சாப்பிடும்போது பாடி வந்து என்ன நினச்சிக்கும், நம்ம ஓவியலேஷன் முடிச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு it will jump to the luteal phase and it will skip the ovulation. No follicular phase, no ovulation, and therefore once the 21 days once this pill is taken, the body is being fooled that you are in the luteal phase. Adikaprama there is a 7-day gap that is given, so progesterone kammi aana odane menstruation will happen. So இந்த ஒரு menstruation நடக்கறச்ச after that once you start taking the pill again, the body will think ovulation முடிஞ்சிருச்சு. So as a result there is no ovulation, so there is no implantation also. Understood? So இந்த ஒரு mechanism-க்கு பதிலா Saheli அப்படிங்கிறது வந்து is an oral contraceptive pill which is a non-steroidal once a week pill. So இந்த ஒரு non-steroidal pill என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, instead of hampering with the hormones, uterusல இருக்கிற estrogen receptors அது போய் block பண்ணிடும். So estrogen receptors uterusல block ஆயிடுச்சு அப்படின்னா throughout my follicular phase என் follicles அனுப்புற estrogen uterusனால catch பண்ண முடியாது because receptor நான் block பண்ணிட்டேன்.
ஸோ அப்போது அந்த எஸ்ட்ரோஜனை அதை கேப்சர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன், இந்த ஒரு நியூட்ரல் லைனிங் வந்து வில் நெவர் க்ரோ. ஸோ வளரலை அப்படின்றப்ப ஈவன் இஃப் தெர் இஸ் ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷனுக்கு the uterus is not ready. Therefore there will be no pregnancy that will occur. Clear pasangla? So this Saheli is a non-steroidal pill that was developed in the Central Drug Research Institute in Lucknow. Okay, now either one the hormonal action one instead of pills, it can be taken as injectables or as implants that is fixed in the skin and continuously will continue to give the implant. Okay, now emergency contraception அப்படிங்கிறது within 72 hours of unprotected intercourse, இந்த ஒரு emergency contraceptive கொடுக்கறதுனால the person can avoid the pregnancy. So usually in any unprotected casual sex or during rape cases, இந்த மாதிரி emergency contraception is extremely useful. Clear pasangla? So இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே are reversible ஆன contraceptives. Now the last one is a surgical contraception. This method is also called sterilization because it is irreversible. In most cases, 99% cases, it is irreversible. And inga vanda what is happening is that now the gametes are formed. Ovaries-liyum, testis-liyum gametes are formed. Now form ஆன இந்த ஒரு செல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஒரு ரூட்டை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கெமீட் வெளியிலேயே வராது. அப்போ கெமீட் வெளியில் வரல, கெமீட்டே ஃபியூஸ் ஆகலைன்னா ஜைகோட் வில் நெவர் பி ஃபார்ம்ட். கரெக்ட்? ஸோ மேல்ஸில் வாஸ் டெஃபரன்ஸையும் ஃபீமேல்ஸில் ஃபெலோப்பியன் டியூபையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு டியூபை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால both the sperm and the egg cannot come out. பட் மேம் அப்போ அந்த ஸ்பெர்முக்கோ எக்கோ என்ன ஆகும் அப்படின்னா nothing will happen. இந்த வால்லேயே அது disintegrate ஆகி it will be phagocytosed by the cells. Okay, so it is highly effective arna kuda, this is not reversible, so it's almost like a sterilization technique. Understood? Is that clear? So contraceptive choice வந்து கண்டிப்பா ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து it should be taken. Okay, so general reproductive healthக்கும் வந்து it will be very useful. Like for example, condoms வந்து not only prevent unwanted pregnancy but they also protect from any sexually transmitted disease. Okay, is that clear pasangla? So further on in the original contraceptive methods there are some side effects, but it depends on the choice of the couple as well as the prescription from the medical practitioner. Clear pasangla? Right, now moving on to the next section, medical termination of pregnancy, commonly called as induced abortions. Certainly ஒரு சில casesல if it is very dangerous for the baby, dangerous for the mother, or baby is having any kind of genetical disorders or any kind of disability அப்படின்னா it is generally recommended. But அது இல்லாம voluntary-ஆ வந்து perform பண்ற medical termination-க்கு வந்து definitely without proper medical practitioner-ஓட advice it is not recommended. Okay, 1/5 worldwide வந்து 5ல் ஒரு pregnancy வந்து is aborted every year. Okay, so கிட்டத்தட்ட 45 to 50 million MTPs are performed annually. But இதுக்கான பேக்ரவுண்ட் என்னங்கிறத செக் பண்ணாமல் அபார்ஷன்ஸ் ஆர் நாட் லீகல். ஏன் அப்படின்னா வந்து இன் யூஷுவல் கேசஸ் ஃபீமேல் ஃபீட்டசைட் இஸ் வெரி காமன். ஓகே, ஸோ ஆஃப்டர் நோயிங் த செக்ஸ் ஆஃப் த பேபி தே ஜென்ரலி கோ ஃபார் அன் அபார்ஷன். ஸோ அது இருக்கக்கூடாது, அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ நிறைய சின்ன சின்ன ரூரல் பிளேசஸில் வந்து unqualified practitioners, experience இல்லாத medical practitioners வந்து they go ahead to perform abortions. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேசஸில் வந்து அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு there are a lot of complications that can arise. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ப்ராப்பரான ஒரு law has been passed. ஸோ எந்த ஒரு ப்ரெக்னென்சியை வந்து டெர்மினேட் பண்ணணுன்னாலும் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனருடைய இது வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனருடைய அப்ரூவல் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நெசசரி. Yes, still it is happening, but the whole point is you try to prevent it. Okay. Abhinesh,
yes, it might, but Anna, it does not mean that it will act as a contraceptive. Illya? So the chance of pregnancy will reduce after 30 is a lifestyle problem, is a health problem. Okay, it's not generalized. There are people who deliver at 40, 45 healthy babies also. So it is both ways. You have to talk to a medical practitioner before the decision. Yeah? Okay. Now, எதுக்காக வேண்டி இந்த எம்டிபி வந்து 1971ல லீகலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், in certain cases, like for example, pregnancy is really harmful for the mother. Okay, so அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி the medical termination has to take place, or fetus has abnormalities, or in cases of rape, அந்த மாதிரியான கேசஸில் வந்து it is generally வந்து the option should be given to the patient. அப்படிங்கிறதுனால MTP has been legalized in 1971. Clear பசங்களா? Alright, so safety and risks வந்து பார்த்தீங்கன்னா generally up to 12 weeks of pregnancy the MTP is completely safe and there is no risk to very low risk. Okay, but second trimester, அதாவது after 12 weeks the risk is more, complications are more. So அதனால legal restrictions வந்து have been implied so that எந்த ஒரு unsafe procedure-உம் எந்த ஒரு மதருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. Okay பசங்களா? Is it clear? So like I already told you, நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து there is so much of problem around the MTP. Now coming to the sexually transmitted infections. So as much as reproductive health is important, அதனால வரக்கூடிய diseases address பண்ணுறது is extremely important. So in the sexually transmitted infections we can also call it as venereal infections or reproductive tract infections. So இந்த மாதிரி common bacterial infections என்னென்னு பார்த்தீங்கன்னா gonorrhea, syphilis, chlamydiasis, trichomoniasis. Viral infection வந்து herpes, genital herpes, genital warts, hepatitis B and HIV, which is the most dangerous one. And மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா certain fungal infections or protozoal infections are also present. Okay, இந்த இருக்கிற இன்ஃபெக்ஷன்லேயே குணப்படுத்த முடியாத மூணு இன்ஃபெக்ஷன். Remember, HIV, genital herpes, okay, and hepatitis B. So HIV, hepatitis B and herpes, genital herpes, இது மூணுமே தான் குணப்படுத்த முடியவே முடியாது. இது மூணு தவிர வேற எந்த இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்திட முடியும். ஓகே, இதில் வந்து நாட் ஜஸ்ட் த்ரூ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், பட் இந்த ட்ரக் அப்யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை சர்டன் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸை யூஸ் பண்ணுற சிரிஞ்சஸ், ரீயூஸ் பண்ணுற சிரிஞ்சஸ், ஓகே, இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நீடில்ஸை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் பரவலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஒருத்தருக்கு இந்த ஒரு வைரஸ் இருக்கிறது தெரியாமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வழியாக இன்ஃபெக்ஷன் பரவலாம், இல்லை அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு கூட ப்ரெக்னென்சியில் பரவலாம். Okay, so these are different modes of transmission for this sexually inherited diseases. Okay, so in the moon infection, remember, neatla repeatedly கேக்குற கேள்வி இது. So HIV, herpes and hepatitis B தவிர எல்லாத்தையுமே குணப்படுத்த முடியும். Okay பசங்களா? So curable are all of these. In the non-curable infectionல usually herpes, hepatitis and HIV தான் குணப்படுத்த முடியாது. ஓகே பசங்களா? ஸோ இன்க்யூரபிளாக இருந்தால் கூட, ஓகே, ஸோ க்யூர் பண்ண முடியாத டிசீஸை கூட ஆன்டிவைரல் மெடிகேஷன் வழியாக கட்டுப்படுத்த முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது. சரியா பசங்களா? ஸோ ஏர்லி சிம்டம்ஸ் வந்து இச்சிங் இருக்கும், ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ், பெயின், ஸ்வெல்லிங் எல்லாமே இஸ் அன் ஏர்லி சிம்டம். ஸோ ஏர்லியாக இருக்கும்போதே வந்து டாக்டரை போய் இஃப் யூ கேன் டிடெக்ட் தென் இட் கேன் பி ட்ரீட்டட். ஸோ ட்ரீட் பண்ணாமலேயே ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்டிலிட்டி, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் கேன்சர்ஸ் ஆர் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் கேன் காஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். ஆல்ரைட், ரைட். ஸோ கரெக்டான அவேர்னஸும் ரிப்பீட்டடான செக்கும் அந்த மாதிரி ரிஸ்க் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்வலி யங் பீப்புள் 15 to 24 இயர்ஸ் வந்து ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து இஃப் இட் ஆல் யூஆர் இன் தட் ரிஸ்க் கேட்டகரி இமீடியட்டாக போய் செக் பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக யூ கேன் அவாய்ட் த இன்ஃபெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் யூஸிங் காண்டம்ஸ் வைல் இன்டர்கோர்ஸ் அண்ட் அவாய்டிங் செக்ஸ் வித் unknown partners can definitely help to control this kind of infections. Okay,
Right, so before we go on to the assisted reproductive technologies, நம்ம சிக்கந்தர் சார் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு உங்களை எல்லாரையும் வெபினாரை சந்திக்க போறாரு பசங்களா. So if you have not registered, definitely go and register at the earliest. Okay, so NEET 23ல appear ஆன ஒரு question இது. Let me see யாரு கரெக்டான ஆன்சர் கொடுக்க போறீங்க. Which one of the following commonly sexually transmitted disease is completely curable? இப்பதான் சொன்னேனா 3H. So very good, Archana, Abhinesh. Extremely good, Tanuja. Very good, Dilip. Very good. So, gonorrhea. நான் சொன்ன மாதிரி HIV, herpes and hepatitis B தான் குணப்படுத்த முடியாது. இங்க option 3 gonorrhea is a curable disease. All right. Then coming on to the last part of the class today is infertility and assisted reproductive technologies. So ஒரு couple வந்து 2 years of unprotected sex அப்புறமும் if they are not able to conceive, that means the couple is infertile. So in certain cases வந்து அது வந்து congenital இருக்கலாம், பிறக்கும் போதே infertility can be there, அல்லது ஏதாவது ஒரு physical factor like ஏதாவது defect இருக்கிறதுனால, இல்லை சில diseasesனால, drugsனால, immunological diseaseனால, psychological factorsனால people can have infertility. So இந்த மாதிரியான couples-க்கு ஒரு சில techniques can assist them to have children and அதுதான் we call as the assisted reproductive technology. Okay, so அதில் வந்து we are going to see the following processes பசங்களா. Firstly, the in vitro fertilization and embryo transfer. So ஒருவேளை fertilizationல there is some problem or யாராலையும் ஒரு gamete produce பண்ண முடியல, fertilize பண்ண முடியல அப்படின்னு சொன்னா the husband and wife or the male and female donor கிட்டேந்து sperms and eggs collect பண்ணி laboratory conditionல ப்ராப்பரா வந்து stimulated conditionல they can try to fertilize the gametes. So அங்க produce ஆற zygote வந்து they can transfer into the fallopian tube. So usually அங்க தானே zygote form ஆயிருக்கும். So அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டா அது அதோடைய natural processல வந்து implant ஆகி pregnancy can continue. So அந்த மாதிரி in vitro fertilization அப்புறமா zygote கொண்டு போய் fallopian tubeல drop பண்றது தான் வந்து zygote intrafallopian transfer. ஸோ 8 செல்ஸ் வர வரைக்கும் fallopian டியூப்ல கொண்டு விடலாம். ஒருவேளை 8 ஸ்டேஜுக்கு மேலே நம்ம லேப்லேயே பத்திரமா அதை கல்டிவேட் பண்ணிட்டு ஒரு எம்ப்ரியோ வந்து அந்த ஒரு 16 ஸ்டேஜஸ்க்கு மேலே வந்த அப்புறமா நம்ம யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அது இன்ட்ரா யூட்டரின் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ போத் ZIFT அதாவது zygote intrafallopian transfer and intrauterine transfer ரெண்டும் சேர்ந்து தான் we call as embryo transfer. Okay, so IVF and ET மூலியமா you can help the couple to conceive. அப்படி இல்லை அப்படின்னா instead of doing the fertilization outside அதை பாடிக்குள்ளேயே பண்ணுறதுக்கு gamete உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவமை வந்து டோனர் கிட்டேருந்து வாங்கி அதை fallopian டியூப்ல செலுத்துறது தான் வந்து gamete intrafallopian transfer which is gift. Okay, and third thing is supposing அப்படியுமே வந்து there is no chance அப்படின்றப்ப intracytoplasmic sperm injection. ஸோ நான் தானா விட்டாதானே நீ ஃபர்டிலைஸ் ஆக மாட்டேங்கிற, அப்படியே ப்ரோநியூக்ளியஸை மட்டும் ஸ்பெர்ம்லேருந்து எடுத்து டைரெக்டாக எக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து லெபார்ட்டரியில் ஒரு எம்ப்ரியோவாக ஃபர்டிலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். Is that clear pasangla? And ஒருவேளை male is not able to fertilize the female, is not able to inseminate the female அப்படிங்கிற பட்சத்தில் artificial insemination can be done. So low sperm count இருக்கு, இல்லை male is not able to inseminate அப்படின்னு சொன்னால் சீமனை வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்தோ டோனர் கிட்டேருந்தோ கலெக்ட் பண்ணி அதை intrauterine insemination மூலியமாக you can artificially transfer the sperm so that அதுக்கப்புறமா வந்து fertilization will take place. Or sperm டைரெக்டாக வந்து if you deposit in the vagina, it is difficult for the sperm to climb up அப்படின்னா you can directly place it in the uterus so that it can go and fertilize in the fallopian tube. Is it clear pasangla? Right, and the last question for today, NEET 24ல கேட்ட கேள்வி 24லயே கேட்டிருக்காங்க. இன்னைக்கே நான் கிட்டத்தட்ட 3 கேள்வி 24 பேப்பர்லேருந்து கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ வெரி வெரி ரிப்பீட்டடான ஒரு டெக்னிக் இது. ஸோ எது வந்து இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, இதெல்லாம் வெரி சிம்பிள். சி NEET 24ல எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்க. ஆர்ட்டில் எது கரெக்டான ஆன்சர் இல்லை?
Very good. அவ்வளவுதான். IUD is an intrauterine device இல்லையா? So intrauterine deviceங்கிறது is not an art. மிச்சது எல்லாமே is an assisted reproductive technology. So option 4 is the right answer. Very good பசங்களா. So இந்த ஆர்ட்டுக்கு கண்டிப்பாக நிறைய challenges இருக்கு because it's very expensive. Okay, and also வந்து எல்லா கப்பலுக்கும் வந்து they may not be able to readily go for this kind of a technology இல்லையா? So இதுக்கு வந்து an alternation is adoption. Okay, so there are a lot of children who are looking for a lovable home, a lot of organizations that are looking to give children into safe homes. So andanaala India la vandu kandipa legal adoption is a good permitted and beneficial option for couples who do not have children. Okay pasangla, so இன்னைக்கு 7 மணிக்கு Sikandar sir வந்து is going to take a class on tips for your chemistry. ஓகே 180 or 180 எப்படி நீங்கள் சூப்பராக வாங்கலாங்கிறதுக்கு அவர் வெபினார் கனெக்ட் போட போகிறாரு. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு நம்ம ஆஃப்லைன் சென்டரில் 10 நாள் ஃப்ரீ கிளாஸஸ் நடக்க போகுது பசங்களா, April 3rd ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம கோர்சஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே காத்துட்ருக்கு. ஸோ டெஃபினட்டாக கோயம்புத்தூர் கேம்பஸை விசிட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கிராஷ் கோர்சஸ் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகுது. ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு government school பசங்களுக்கு ஸ்பெஷலாக. ஸோ டெஃபினட்டாக கோ அண்ட் செக் அவுட் த கோர்ஸ் அண்ட் enroll for it. So நம்ம online crash course and offline crash course is available பசங்களா. So definitely look into it and enroll into it. Okay, and நம்ம social media handles எல்லாத்தையுமே follow பண்ணுங்க, நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, and WhatsApp groupல join பண்ணிக்கோங்க. அதுக்கான QR and link நான் கிளாஸ் முதலியே கொடுத்துட்டேன், and it's also pinned in the chat box. So do join so that உங்களுக்கு எல்லா இந்த contentuமே will be available for free in our WhatsApp group. Okay pasangla, thank you so much pasangla. This is it for today. If you have any questions you can ask me. Rohit, preparation la focus பண்ணுங்க. NCERT ல இருந்து தான் நம்ம questions எல்லாமே வரும். So conceptually understand பண்ணுங்க, line by line go through பண்ணுங்க. I think you should be able to do well. Okay, any other questions pasangla? இன்னைக்கு கிளாஸ்ல we have finished 2 chapters successfully. So if you have any doubts, do go ahead and ask me. If not, we can wind up the class for today. Yes, all right, thank you so much pasangla, lots of love. Channel la marakama subscribe பண்ணுங்க. And also வேற என்ன சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு ரிவிஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக we will go with it one by one. Okay, don't worry Aru, keep revising, you will be able to remember. Okay, அது வந்து இஸ் ஜஸ்ட் ஒரு மென்டல் இல்யூஷன் தான். ஐயோ மறந்து போயிடணும்னு மறக்கலாம் மாட்டீங்க. டோன்ட் வரி. எஸ் பிரியம்வதா, எஸ் சையத் அலி ஃபாத்திமா, ஆல் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் த ரிவிஷன். டோன்ட் வரி. ஓகே, ஆல் ரைட். Yes Abhinesh, mostly all the important chapters will be covered here. ஓகே, ஸோ சாம்பியன்ஸ் லீக்கில் வந்து நம்ம ஒரு 4 hours கிளாஸ் எடுக்கிறோம், 2 hours கிளாஸ் எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஹை வெயிட்டேஜ் டாபிக் தான் we are going to focus மேஜராக. அதுக்கப்புறமா we'll slowly do the revision for the rest. Okay, all right, thank you so much pasangla. See you all in the next class. அது வரைக்கும் நல்லா படிங்க. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் we can clear all of them, and I will see you in the next class. இன்னும் பிரைட்டாக, இன்னும் எனர்ஜெட்டிக்காக. Okay, bye bye, take care.